ஓகே ஸ்டார்ட். அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். இன்னைக்கு சப்ஜெக்டே வந்து பாத்தீங்கன்னா எப்படி மகிழ்ச்சியா இருக்க போறோம் அப்படிங்கறதாங்க. சோ எல்லாருக்குமே வந்து மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு மகிழ்ச்சின்ற வார்த்தையை சொல்லும் போதே மகிழ்ச்சியா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில எப்பவுமே நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ஆசை எல்லாருக்குமே உண்டு. ஆனா பல நேரங்களில் நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வருத்தத்தோட தான் சொல்லணும், இல்லை அப்படிங்கிற மாதிரிதான். இது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து வாழ்க்கையில நிறைய சேலஞ்சஸை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சேலஞ்சஸ் வரும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம மகிழ்ச்சியை வந்து தொலைச்சிடுறோம். ஸோ அதன் மூலமா வந்து ஒரு எப்படி சொல்றது, ஹாப்பினஸும் வருத்தமும் மாறி 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 தான் வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எப்பெல்லாம் நம்ம மகிழ்ச்சியா இருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடல் ஆரோக்கியமா இருந்தா மகிழ்ச்சியா இருப்போம். பணவரவு நல்ல பணவரவு இருக்கும்போது மகிழ்ச்சியா இருப்போம். உறவுகளோட இணக்கமா இருக்கும்போது மகிழ்ச்சியா இருப்போம். நம்ம பிசினஸோ அல்லது ஜாபோ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும்போது நம்ம மகிழ்ச்சியா இருப்போம். இதுல எல்லாமே எல்லா நேரத்திலயும் பாசிட்டிவாவே இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல நேரங்கள்ல நிறைய நம்ம வந்து அஃபெக்ட் ஆயிட்டு தான் இருக்கும். இந்த அஃபெக்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம என்ன சொல்லுவோம்னா, இவங்களால பிரச்சனை, அவங்களால பிரச்சனை, எனக்கு ஆபீஸ்ல இவங்களால ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனாலதான் ஆபீஸ் எனக்கு சரியா இல்லை, இல்ல பிசினஸ்ல என் ஸ்டாஃப் சரியில்லை, அதனாலதான் பிசினஸ் டல் ஆயிடுச்சு, வீட்டுல எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப் ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை, இப்படித்தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா பாருங்க, இதுல வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும், நான் சொன்ன அத்தனை விஷயங்களுமே, வர ஒவ்வொரு சேலஞ்சுமே யாரால வருது, எதனால வருது அப்படின்னா, கண்டிப்பா சொல்றத நம்ம ஒத்துக்கிட்டேதாக ஆகணும். நம்மளாலதான் வருது. இது நம்மளால அப்படின் போது நம்மளுடைய எண்ணங்களோட உணர்வுகளால தான் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வருதுங்க. நம்ம ஒரு ஒரு விஷயத்த பத்தி நம்ம எந்த மாதிரியான எண்ணத்தை கொண்டிருக்கிறோமோ, எந்த மாதிரியான உணர்வை வெளிப்படுத்துறோமோ, அதுக்கு ஈக்குவலான விஷயத்தை தான் நம்ம வந்து அட்ராக்ட் பண்றோம். ஆனா நம்மள பல பேருக்கு வந்து அது தெரியுது, தெரிஞ்சாலும் அதை ஃபாலோ பண்ண முடியல. அப்ப நமக்கு என்ன கேள்வி இருக்கும் அப்படின்னா, எல்லாம் தெரியுதுங்க, ஆனா என்னால அதை ஃபாலோ பண்ண முடியல. சோ லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னுடைய ஃப்ரீக்வன்சியை நான் டியூன் பண்ணி ப்ராப்பரா நான் வந்து என்னுடைய எல்லா பார்ட்லயுமே நான் வந்து ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு எனக்கு ஏதாவது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, அலாவுதீனுக்கு ஒரு அற்புத விளக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு புதுசா ஒரு டூல் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரியோ, இல்ல ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்க கூடியவங்களுக்காகத்தான் இன்னைக்கு இந்த மீட்டிங். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டெக்னாலஜி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டெக்னாலஜி வந்து இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு. நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு, நம்மளை டியூன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு புதுசா ஒரு டெக்னாலஜியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த டெக்னாலஜி என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட சயின்ஸ் என்ன, அதோட ஆரிஜின் எங்க இருந்து அது ஸ்டார்ட் ஆயிருக்கு, இதை பத்தி எல்லாம் சொல்றதுக்காக நம்முடைய எனர்ஜி இளங்கோவன் சார் தயாரா இருக்கிறாங்க. இவர் வந்து 10+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஹியூமன் எனர்ஜி எக்ஸ்பர்ட். ஸோ அந்த வகையில இவர் இந்த டெக்னாலஜியை பத்தி நமக்கு இன்னைக்கு அழகா சொல்ல போறார். அடுத்ததாக நம்முடைய ஸ்ரீ கலைவாணி மேடம், இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரேக்கி கிராண்ட் மாஸ்டர், 10+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ரேக்கி கிராண்ட் மாஸ்டர். இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜி எப்படி பயன்படுத்தணும், டெக்னாலஜி என்னன்னு தெரியுது, அப்ப அதை எப்படி பயன்படுத்தணும், ஒவ்வொரு அதுல என்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, எதை நான் எந்தெந்த விஷயத்துக்கு நான் எப்படி எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணணும், அதனால எப்படி எனக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றது மட்டும் இல்லைங்க, டெமோவாகவே காமிக்க போறாங்க. மொத்தத்துல வந்து நம்ம இது ஒரு டேர்னிங் பாயிண்டான ஒரு ப்ரோக்ராமா தான் இருக்க போகுது. ஸோ நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல, சார் ரெடியா இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம்குள்ள போகலாம். ஓவர் டு இளங்கோவன் சார். தேங்க்யூ. ரைட் ரைட், தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வணக்கம். எனர்ஜி இஸ் எவ்ரிதிங், எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. என்னுடைய பேர் எனர்ஜி கே இளங்கோவன். மேடம் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 10 வருஷம் வந்து அந்த எனர்ஜி ஃபீல்ட்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால தான் என்னுடைய பேர் ஆக்சுவல் வந்து கே இளங்கோவன். நான் வந்து சென்னையில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் பிறந்தது வந்து நார்த் ஆர்கா டிஸ்ட்ரிக்ட், வளர்ந்தது ஃபுல்லா சென்னை தான். கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் வந்து ட்ரைனிங் கம்பெனி வச்சிருக்கேன். அது மூலமா வேரியஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அந்தந்த காலகட்டத்துக்கு நான் பண்றது வழக்கம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல புதுசா ஏதாவது ஒரு விஷயம் வந்து அதனுடைய அவேர்னஸை பத்தி மக்களுக்கு சொல்லி அதுல என்ன பெனிஃபிட் இருக்கு அதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அப்பப்போ நாங்கள் சொல்றது வழக்கம். இதுக்கு தனியா வந்து லைஃப் ஸ்கில்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் அப்படின்ற என்னுடைய டெஸ்ட் மூலமாவே நிறைய ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ லைஃப் கோச்சா இருக்கேன், லைஃப் கோச் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம் பண்றேன். இன்னும் சொல்ல போனா என்னுடைய சிக்னேச்சர் ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷனே கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ரோக்ராமே பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் 1 லட்சம் ஸ்டூடெண்ட் நான் கவர் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கலாம்.
இப்போ நான் உங்களுக்கு வந்து புதுசா ஒரு விஷயத்த வந்து சொல்ல போறேன். இது இன்னைக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட இது வந்து எங்களுடைய இது 14வது ப்ரோக்ராம். கிட்டத்தட்ட 14 வீக்ஸா கண்டினியூஸா நாங்க இந்த டெக்னாலஜியை பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். இந்த அவேர்னஸ் இந்த இந்த என்ன ப்ராடக்ட், என்ன என்ன ப்ராடக்ட்னதை விட இது என்ன டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி எதுக்கு தேவை? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், நிறைய பெரிய இதெல்லாம் கிடையாது. ஒன்று இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் பாருங்களேன், இந்த ஜூம்ல பண்ணிட்டு இருக்கோம், இது டெக்னாலஜி. பட் இதே வந்து 50 வருஷம் தான், ஒரு ஆல்மோஸ்ட் கம்ப்யூட்டருக்கு வரதுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. நம்ம வந்து அவங்கவுங்க வீட்டில் இருக்கலாம், எங்க வேணாலும் உட்காந்துக்கலாம், டெலிஃபோன்ல பேசுற மாதிரி நம்ம அவங்க முகத்தை பார்த்துட்டு கம்ப்யூட்டர்லேயே நம்ம பேசலாம், இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா நீங்க சிரிச்சிருப்பீங்க. அதெல்லாம் எப்படி அப்படின்னு. ஏன்னா ஒரு காலத்துல டெலிஃபோனும் அப்படிதான் சொன்னாங்க. அப்பதான் நிக்கோலா டெஸ்லா சொன்னாரு, ஃபியூச்சர்ல வந்து டெலிஃபோன்ல பேசும்போது கூட யாருக்கிட்ட பேசுறோம் அப்படின்றத பார்த்துக்கிட்டே பேசலாம் அப்படின்ற டெக்னாலஜி வரப்போகுதுன்னு சொன்னாரு. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிக்கோலா டெஸ்லா. இப்ப நம்மளே வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு பாருங்க. நான் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன், நீங்க எங்கேயோ உட்காந்துருக்கீங்க. நான் இங்க போன்ல இங்க நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க எல்லாருமே கேட்டுருந்தீங்க. நீங்க நான் பேச கேட்கறீங்க, நீங்களே என் கூட பேசலாம், இன்டராக்ட் பண்ணலாம். இந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துச்சு. அந்த மாதிரி டெக்னாலஜில நமக்கு வாழ்க்கையில என்ன வேணும், இது இப்ப நம்ம எப்படி எல்லாருக்கும் வாழ்க்கையில மேடம் வந்து ஸ்டார்டிங்ல சொன்னாங்க இன்ட்ரோடக்ஷன்ல, வாழ்க்கையில எல்லாருக்குமே என்ன வேணும்னா ஆரோக்கியமும் சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஆரோக்கியமும் சந்தோஷமும் எல்லாருக்கும் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இருக்குங்க. அது எங்க இருக்குன்னா இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல தான் இருக்கு. அது என்னது இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு, அது எங்க இருக்கு அப்படின்னா அது வேற உங்க எங்க இல்லைங்க. நம்மளை பத்தி இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட தான் இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு இருக்கு. பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டா அது எங்க இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு பேரு தான் வந்து ஆயுர்வேதிக்ல சொல்லுவாங்க ஆரான்றது. ஆரா அப்படின்னாக்கா அதாவது அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அரவுண்ட் பர்சன் ஆர் பிளேஸ் ஆர் எனி ஆப்ஜெக்ட். எந்த ஒரு விஷயத்துக்கு பின் சுத்தி ஒரு ஒளிவட்டம் இருக்குன்னா அது ஆரான்னு சொல்லுவோம். அதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு. பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு இருக்கிற பிராணா பாடி தான் வந்து இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுல என்ன இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய லைஃபே இருக்கு. பட் எல்லாமே அந்த எப்படி இருக்குன்னா ஒரு ஃப்ரீக்குவன்சி தான் இருக்கு. ஏன்னா ஃப்ரீக்குவன்சி நம்ம எனர்ஜி தான், எனர்ஜி தான் எல்லாமே, எல்லாமே எனர்ஜி. எனர்ஜியோட எனர்ஜியோடைய மெஷர்மெண்ட் தான் ஃப்ரீக்வன்சி. இந்த எனர்ஜி தான் வைப்ரேட் ஆகுது சர்டன் ஃப்ரீக்வன்சில. அதை தான் நம்ம பிரபஞ்சத்துல இருந்து அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் எல்லாமே ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த எந்த பொருள் எடுத்தாலும் அதை சுத்தி ஒரு ஒளிவட்டம் இருக்கு. அதுதான் வந்து ஆரா, அதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் நம்ம உடம்பே எப்படி கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்பு எடுத்துட்டோம்னா நம்ம உடம்புல வந்து டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ். இந்த டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஸ். செல்ஸுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மாலிகூல்ஸ். மாலிகூல்ஸ்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு இதெல்லாம் வந்து 10ஆம் கிளாஸ்ல படிச்ச சிலபஸ் தான் இது. மாலிகூல்ஸ்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். இந்த எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் தான் கிரியேட் பண்ணி இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட். அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல தான் ஸோ வாழ்க்கையில நம்ம ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னா இட் இஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் அவர் கான்சியஸ்னஸ். இந்த கான்சியஸ்னஸ்ன்றது வேற ஒன்றும் இல்லை, இந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு அரௌண்ட் அவர் பாடி. பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு அண்ட் நத்திங் பட் இட் இஸ் இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. இந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு நமக்கு எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு நடக்கிற எல்லா விஷயமும் நம்ம பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு இருக்கிறது தான். பட் இதுல என்னென்னலாம் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எங்க இருந்தெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், டிஎன்ஏல இருந்து. நம்ம பிறக்கும் பொழுதே நம்ம நமக்குள்ள, அதை நான் வழக்கமா சொல்லுவேன், பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம்னா நம்ம வந்து கேஒய்சி கொடுக்குறோம். ஆதார் கார்டு, பேன் கார்டு, போட்டோ எல்லாம் கொடுத்து கேஒய்சி கொடுக்குற மாதிரி நம்ம இந்த உலகத்துக்கு பிறந்த உடனே பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கேஒய்சி சப்மிட் பண்ணி தான் இந்த பிளானெட்டுக்கே, இந்த எர்த்துக்கே வந்திருக்கோம். என்ன நான் கேஒய்சி சப்மிட் பண்ணிருக்கேன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்மளுடைய டிஎன்ஏ இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 பரம்பரை. அதாவது அம்மா வழியில ஒரு 7 ஜெனரேஷன், அப்பா வழியில ஒரு 7 ஜெனரேஷன். கிட்டத்தட்ட 7 ஜெனரேஷன்றது ஒரு பரம்பரை. இந்த 2 பரம்பரைக்கு உள்ள இன்ஃபர்மேஷன், பேட்டர்ன், தாட்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாமே பேட்டர்னா வந்து அந்த டிஎன்ஏல இருக்கு. டிஎன்ஏ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில இருக்கிற செல்ஸுக்குள்ள இருக்கு. செல்ஸுக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ்ல தான் இந்த டிஎன்ஏ பேட்டர்ன் எல்லாமே ஸ்டோர் ஆகுது. அதுல என்ன இருக்கோ இதுதான் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது.
அது நம்மளுடைய மூதாது, அதாவது நம்மளுடைய கர்மாவா இருக்கலாம், இல்ல ஆன்செஸ்டரா இருக்கலாம், கிராண்ட் பேரண்டா இருக்கலாம், இல்ல பேரண்டா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் லைஃப் தீம்ல நம்ம கிரியேட் பண்ண தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், பிஹேவியர், இது எல்லாமே எங்க பண்டலா இருக்கு அப்படின்னா, அது எல்லாமே எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னா நம்ம பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு எமோஷனல் டேட்டா பேஸா இருக்கு. நான் சொல்றது ரொம்ப புதுசா இருக்கும், என்னடா அது புதுசா இருக்கு, ஏதோ டேட்டா பேஸா, அது எப்படி அப்படின்னு. நம்மளுடைய பாடியில நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல எமோஷனல் டேட்டா பேஸ் இருக்கு. அந்த எமோஷனல் டேட்டா பேஸ்ல ரெண்டு இருக்கு. ஒன்னு பாசிட்டிவ், இன்னொன்னு நெகட்டிவ். அதாவது எப்படி சொல்லலாம், பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி, இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி. பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னும் போது என்னெல்லாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம்னா, ஜாய், லவ், கிராட்டிடியூட், அப்ரிசியேஷன், இதெல்லாம் வந்து பாசிட்டிவான ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதே ஒரு நெகட்டிவான ஃப்ரீக்வன்சிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா ஃபியர், கில்ட்டி, ஷேம், ஹர்ட், இத மாதிரி ஜலசி, இந்த மாதிரி எல்லா விஷயமும் எதுக்கு அப்படின்னா நெகட்டிவான விஷயம். அதை பாசிட்டிவா நம்ம இருக்கும்போது, நம்மளுடைய பாசிட்டிவா நம்ம வைப்ரேட் பண்ணும்போது நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி ஹையா இருக்கும். அதே நம்ம வந்து நெகட்டிவா வைப்ரேட் பண்ணும்போது நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி லோவா ஆகுதுங்க. பட் இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மேக்சிமம் நம்ம எப்போ வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷமா கஷ்டம், அதாவது நம்ம பிறந்ததனுடைய நோக்கமே என்னன்னா, we love to experience this life. பிறந்தாச்சு, வேற வழி இல்லை. நம்ம செடி கொடியா இருந்திருக்கலாம், இல்ல புழு பூண்டா இருந்திருக்கலாம், இல்ல விலங்குகளா இருந்திருக்கலாம். ஆனா மனுஷனா பிறந்தாச்சு, வேற வழி இல்லைங்க. இந்த வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். அப்படி மனுஷ வாழ்க்கைய வாழும்போது கண்டிப்பா எல்லாமே நமக்கு 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 சாதகமா இருக்கலாம், பாதகமா இருக்கலாம். பட் நிறைய லைஃப் ஸ்டைல்லாம் மாறும்போது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்ன ஆகுன்னா, லைஃப் ஸ்டைல் மாறினதால என்ன ஆகுதுன்னா, எக்கச்சக்கமா பயங்கரமான ஸ்ட்ரெஸ். எப்படிலாம் ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா, பிகாஸ் லோ ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்றதால தான். என்ன காரணம் அப்படின்னா நெகட்டிவ் வைப்ரேஷன். இதனால என்ன நெகட்டிவ் வைப்ரேஷன் என்னெல்லாம், இதனால என்னென்னலாம் இருக்கு, பெயின் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிப்ரெஷன், ஆன்சைட்டி, லேர்னிங், கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ், family relationship problem, pain, injury, insomnia, exhaustion, stress from work, home, hormonal, polar, energy issues, loss of direction, unworthiness, financial stress, jobs. இப்போ ரீசெண்டாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கே போட்டிருந்தாங்க. என்னன்னா, கிட்டத்தட்ட இந்தியன் 74% ஆஃப் இந்தியன் சஃபரிங் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ். அதாவது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இல்லை, பட் எல்லாம் இருக்கு, ஆனாலும் என்னன்னா கெட்டிங் வெரி ஸ்ட்ரெஸ். என்ன காரணம் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த லோ ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சி நம்ம போது ஃப்ரீக்வன்சியை பற்றி ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ், அதை பார்த்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். One of the greatest inventors of all time, Nikola Tesla, the genius who lit the world, once said, "If you want to find the secrets of the universe, think in terms of energy, frequency, and vibration." Say you are listening to the radio in your car and do not like the music that you are hearing. What do? You change the frequency. What many people fail to realize is that we can take charge of our frequencies in the exact same way. We tend to reduce our body's anatomy down to a simplified version that consists of only flesh and blood. But everything on this planet, animals, plants, and water, are made of atoms, which produce, emit, and receive energy, which operates at a specific frequency. Everything. All our tissues, cells, organs, emotions, and thought patterns have their own unique electromagnetic fields, as do allergens, viruses, or bacteria. All things have a frequency, including you, the human body. It has been shown that a normal person has a frequency of 62 to 72 megahertz. When the body drops below this frequency, we begin to get into illness and disease states. For example, if our frequency drops to 58 megahertz, then we are likely to get a cold or flu. If our frequency drops to 42 megahertz, we become susceptible to cancer within the body. The lower the frequency, the closer we are to death. எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான். எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீக்வன்சி. நான் ஃப்ரீக்வன்சி, நீங்க ஃப்ரீக்வன்சி, உங்க பாடியில் இருக்கிற ஆர்கான் எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான். இந்த டேபிள் ஃப்ரீக்வன்சி, சேர் ஃப்ரீக்வன்சி, எவ்ரிதிங், தாட் ப்ராசஸ் ஃப்ரீக்வன்சி, ஃபீலிங் ப்ராசஸ் எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான். நம்ம பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம் ஃப்ரீக்வன்சி, நீர் ஃப்ரீக்வன்சி, நெருப்பும் ஃப்ரீக்வன்சி தான், காற்று ஃப்ரீக்வன்சி, ஆகாயம் ஃப்ரீக்வன்சி, பஞ்சபூதங்கள் எல்லாமே என்னன்னு பார்த்தா எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான். இந்த ஆப்டிமல் ஃப்ரீக்வன்சி ஹெல்த்தி பாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62 to 72 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி. பட் அதே 58 ஃப்ரீக்வன்சியா டவுன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஃபீவர் வருது.
அதே இன்னும் 40 30 அப்படி போகும்போது கேன்சரே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்குன்னா ஃப்ரீக்வன்சி, எல்லாமே எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். இதுதான் வந்து நிக்கோலா டெஸ்லா அப்பவே அந்த நூற்றாண்டிலே சொல்லிட்டாரு. இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த சீக்ரெட் ஆஃப் யூனிவர்ஸ், திங்க் இன் டர்ம், பஞ்சபூதங்கள் மட்டும் இல்லை, யூனிவர்ஸ் ஆல்சோ யூனிவர்ஸும் திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். ஃபேமஸ் இன்வென்டர் ஆஃப் ஏசி டெக்னாலஜி. இது அது மட்டும் இல்ல, நம்ம நிக்கோலோ அடுத்து நிக்கோலா டெஸ்லாக்கு அடுத்தது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவரும் சொன்னாரு, எவ்ரி திங் இன் லைஃப் இஸ் வைப்ரேஷன். இன்னும் சொல்ல போனா புத்தர் கூட சொல்லியிருக்காரு, என்னன்னா சேஞ்ச் ஒரு வைப்ரேஷன். நீங்க கூட பார்த்திருப்பீங்க, சேஞ்ச் ஒரு வைப்ரேஷன், சேஞ்ச் ஒரு லைஃப்ன்றது. அப்போ வைப்ரேஷன் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். பட் எல்லாருமே இதை பத்தி எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் இதை பத்தி இப்ப பேசாத ஆளே கிடையாது. இப்ப கடந்த நூற்றாண்டுல எல்லாருமே வந்து எனர்ஜியை பத்தி, ஃப்ரீக்வன்சியை பத்தி, வைப்ரேஷனை பத்தி, பாடி வந்து ஒரு எலக்ட்ரிக் பாடி. இப்போ ரீசெண்டா கூட ஒரு சயின்டிஸ்ட், அவர் வந்து நம்ம யூஎஸ்ல வந்து ஜோ டிஸ்பென்ஸா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜோ டிஸ்பென்ஸ் இஸ் ஆல்சோ சேஸ் அபவுட் நம்மளுடைய தாட் வந்து எலக்ட்ரிக், நம்ம ஃபீலிங் வந்து மேக்னெட்டிக், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய நிறைய ஃபேமஸா அதை பார்த்துருக்கலாம் நீங்க. அது மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் வந்து டாக்கிங். இன்னும் சொல்ல போனா பிசிக்ஸ் வந்து நோபல் பிரைஸா கொடுத்துருக்காங்க லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி. பட் இது ரொம்ப முக்கியமா என்ன விஷயம் அப்படின்னா, எல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்குன்னா, மறுபடியும் சொல்றேன், எல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்குன்னா இன்ஃபர்மேஷன்ஸ். இன்ஃபர்மேஷன் எக்ஸிஸ்ட் இன் அவர் டேட்டா பேஸ். என்ன டேட்டா பேஸ்னா நம்மளுடைய எமோஷனல் டேட்டா பேஸ்ல. பட் இந்த சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த டெக்னாலஜி, இந்த குவாண்டம் சயின்ஸ், இந்த குவாண்டம் பிசிக்ஸ், இந்த குவாண்டம் மென்டானிக், இந்த மூலமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல இருக்கிற டேட்டா பேஸ், எமோஷனல் டேட்டா பேஸ்ல அதுல இருக்கிற இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை அனலைஸ் பண்ணி, சப்போஸ் நெகட்டிவா எதா இருந்தாக்கா அதை டெலிட் பண்ண எப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரேடியோல வந்து நீங்க ஒரு பாட்டு கேட்டுன்னு இருக்கீங்க ஒரு ஸ்டேஷன்ல. எக்ஸாம்பிள் சன் டிவி, சூரியன் எஃப்எம்ல 93.5 வச்சு கேட்குறீங்க. பட் அந்த பாட்டு வேணாம், போர் அடிக்குது, வேற ஸ்டேஷன் போகணும் அப்படின்னா நீங்க சூரியன் நீங்க ரேடியோ வச்சு வேணும்னா 98.3 அந்த ஃப்ரீக்வன்சி நீங்க டியூன் பண்ண அதுக்குண்டான ஆடியோ நீங்க கேட்குறீங்க. அதே மாதிரி தாங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ, உடல் ஆரோக்கியமோ, பணமோ, பிசினஸோ, கேரியரோ, வாட் எவர் இட் மே பி, எல்லாத்துக்குமே தெர் இஸ் அ ஃப்ரீக்வன்சி. அப்போ அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம எப்படி ரேடியோ டியூன் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி கேட்குறோமோ, அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிக்கலாம். டெக்னாலஜி வந்துருச்சு. பட் இந்த டெக்னாலஜி எங்க இருக்கு, எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா நம்ம இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு தான். அது என்ன இருக்குன்றது தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்றது தான் இந்த சயின்ஸ். இந்த சயின்ஸ் இதை வந்து நிறைய சயின்டிஸ்ட்ல இப்போ ரீசெண்டா ஒரு சயின்டிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கஸ் சுமிகோ. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, அவர் நிறைய கிட்டத்தட்ட 25 புக்கு எழுதியிருக்காருங்க. அவர் வந்து ஜெர்மனியர். செகண்ட் பேத், அவருடைய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மை லைஃப் இன் த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. நாட் ஓன்லி ஹிஸ் லைஃப், எவ்ரிபடிஸ் லைஃப் லைஸ் இன் தி இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல என்ன இருக்கோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கு. அப்போ அவர் வந்து ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து 16 வயசுல வந்து ரொம்ப குவாண்டம் சயின்ஸை பத்தி ரொம்ப நிறைய அந்த சயின்ஸ் எல்லாம் படிச்சு அதை வந்து நிறைய அதை பத்தி அதிகமான இன்னும் போதுமான அளவுக்கு தகவல் இல்லாதனால ஒரு 20 வயசுல அவர் என்ன பண்ணாருன்னா இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவில் வந்து எங்க வந்தார் அப்படின்னா ரிஷிகேஷ். அங்க வந்து நிறைய உபன்யாசம், வேதங்கள், அஸ்ட்ராலஜி, இன்னும் சொல்ல போனா ரிஷிகேஷ்ல அஸ்ட்ராலஜி யூனிவர்சிட்டியில வந்து அவர் கிளாஸே ஹேண்டில் பண்ண கிளாஸே எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு நிறைய நாலேஜஸை இந்தியாவில் வந்து கெயின் பண்ண உடனே இந்தியாவில் நிறைய விஷயம் மூலமா அவர் இந்த குவாண்டம் சயின்ஸுக்கு நிறைய தீர்வுகள் அவருக்கு கிடைச்சது. அது கிடைச்ச உடனே அது மக்களுக்கு நம்ம பயன்படுற வகையில இருக்கணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் இன்னும் சொல்ல போனா அவர் இஸ்கான் அந்த அமைப்புலயும் வந்து மாங்கா இருந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் இந்தியாவில இருந்து நிறைய ட்ரைனிங் எடுத்து நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெர்மனுக்கு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி அவர் கூட வந்து ஒரு பார்ட்னரா யார் வந்தாருன்னா மிஸ்டர் கிறிஸ்டர் ஹால்பர் அப்படின்றது. இன்னும் சொல்ல போனா அவர் வந்து மார்க்கஸ்னுடைய ஸ்டூடெண்ட். அவர் இந்தியாவில் வந்து அவர்கிட்ட அஸ்ட்ராலஜி படிச்சவர். அவர் அது மேல ஏற்பட்ட ஈர்ப்பு. ஏன்னா மார்க்கஸ்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லா மக்களுக்கும் பயனுள்ள வகையில இருக்கணும். அவங்களோட எல்லாமே அவங்களுடைய ஆரோக்கியமாகவும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண அவர் கண்டுபிடிச்ச ஒரு டிவைஸ் தாங்க. ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிச்சது தான் ஒரு டிவைஸ். அதுக்கு பேர் வந்து டைம் வெவர்னு பேரு. அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பெர்லின், ஜெர்மனி. பட் அவங்க முதல்ல மார்க்கஸ் கண்டுபிடிச்ச டிவைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வந்து டைம் வெவர்ன்றது. இந்த டிவைஸ் இந்த டெக்னாலஜி என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பேஷண்ட் படுத்துட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய கையில வந்து எலக்ட்ராய்டு எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கு. இந்த டிவைஸ் மூலமா இந்த ஒயிட் பாக்ஸ்ல இருப்பாருங்க, அதான் ஃப்ரீக்வன்சி பாக்ஸ். பட் அது மூலமா என்ன பண்ணோம்னா இவங்களுடைய உடம்புல இருக்கிற பாடியில இருக்கிற
எல்லா செல்ஸையும் அனலைஸ் பண்ணி அதில் இருக்கிற இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை அனலைஸ் பண்ணி அதை பேலன்ஸ் பண்றது தான் இந்த ஃப்ரீக்வன்சி அனுப்புறது தான். பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வேவர் இந்த டிவைஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 lakhs to 1 crore கிட்ட காஸ்ட் ஆகும். இதை வந்து யார் பண்ண முடியும்னா வெறும் டாக்டர்ஸ், ட்ரைன்டு டாக்டர்ஸ், தெரபிஸ்ட், இவங்க தான் வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து அவங்க கம்ப்ளீட்டா அவங்களுடைய செல்லுலார் லெவல்ல ஆப்டிமல் செல் இதான் எல்லாமே பாடியில செல்ஸ் இருக்கு, அந்த செல் ஆப்டிமலா இருக்கா இல்லையா அப்படின்னு அனலைஸ் பண்ணி அது ஆப்டிமலுக்கு தேவையான ஃப்ரீக்வன்சியை சென்ட் பண்றது தான் இந்த டிவைஸ் மூலமா. இதுதான் வந்து அவங்க பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் டிவைஸ் மூலமா பண்ணுது. பட் இதுல என்னன்னா ரொம்ப காஸ்ட் அதிகமா இருக்கு. ரிச் பீப்புள் வந்து அஃபோர்ட் டு டூ. பட் இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றது மார்க்கஸ்னுடைய நோக்கம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 70% இது செய்யற மாதிரி ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சது தான். அந்த டிவைஸுக்கு பேரு தான் ஹீலி. நான் வச்சிருக்கேன் பாருங்க, இந்த டிவைஸ் நான் கையில இருக்கு. இந்த டிவைஸ் சின்ன மேட் பாக்ஸ் சைஸ்ல இருக்கு பாருங்க, 2x2 தான் இன்ச்சஸ் தான். இந்த டிவைஸ் தான் வந்து அவர் இது கண்டுபிடிச்சது, ஆல்டர்னேட்டிவ் டு டைம் வெவர். டைம் வெவர்ன்றது கிட்டத்தட்ட மோர் தென் 50 கண்ட்ரீஸ்ல வந்து இருக்குங்க. பட் இந்த டிவைஸ் வந்து எல்லாரும் அதாவது வெறும் எப்படி இவருக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா, கம்ப்யூட்டர் வந்து புதுசுல பாத்தீங்கன்னா ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் கேன் ஹேண்டில் கம்ப்யூட்டர். பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ சாதாரண அதெல்லாம் ட்ரைனிங் அட்வான்டேஜ், யார் வேணாலும் கம்ப்யூட்டரைஸ் பண்ற அளவுக்கு அவ்வளவு அழகா ட்ரைனிங் வந்துருச்சு. அதே மாதிரி ஹியூஜ் கம்ப்யூட்டர்ஸ் பிகம் எப்படி செல்லுலார்ல செல்போன்லயே வந்துருச்சோ அதே மாதிரி அவர் என்ன பண்ணாரு, டைம் அவரை வந்து எல்லா மக்களுக்கும் அது போய் சென்று அடையணும் இந்த அப்படின்றது அவர் கண்டுபிடிச்ச டிவைஸ் தான் ஹீலி. 2017ல இது ஜெர்மன்ல லான்ச் பண்ணது எப்போ அப்படின்னா 2019ல. இந்தியாவில் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னாக்கா 2020ல. ஸோ அன்னில இருந்து கிட்டத்தட்ட எவ்ரி half an hour one device is sold in India. இப்போ அந்த டிவைஸை பத்தி ஒரு கிளிப்பிங்ஸ் இருக்கு பாருங்க. Healy is new. Healy is revolutionary. And Healy is extremely versatile. This little game changer is the first smartphone-controlled wearable that lets you easily support yourself in all important areas of your life with the use of frequencies. Healy analyzes the frequencies you need right now. Then the smart wearable applies finest currents and individualized frequencies to your body via its electrodes, exactly where balances are to be strengthened or imbalances repaired. Fitness, beauty, health or soul. The Healy, over 140 programs for what you, your body and your cells need. Every single cell in our body is a small power plant that constantly produces energy. One thing is particularly important for this, the natural cell membrane voltage. And this is where the Healy comes in. With Nuno Nina's Gold Cycle programs that focus on bringing your cells into a natural balance. Healy also has suitable programs for many other applications on board. Programs for treatment of headache or back pain, but also for learning disabilities, concentration or exam anxiety. The Healy can even help you with burnout, depression, sleep disorders and stress. The Healy Beauty programs can help you with skin problems, wrinkles or wounds. In sports, the Healy shall promote performance enhancement, muscle building and regeneration, and even help with weight loss. At home, on the road, in your spare time or at work. In our opinion, health begins with a good balance in all areas of life. This is what Healy stands for. State-of-the-art medical technology made in Germany for all people. Based on the experience of 1,500 therapists worldwide, the result of working with 500,000 patients. Healy, for me and for you and for everyone. இதுதான் அந்த ஹீலி அப்படின்றது டெக்னாலஜி. பட் இதுக்கு ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்ல வருது, ஒரு ஹெல்த் ஓரியன்டா வெல்னஸ் ஓரியன்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு அப்ரோச் எல்லாமே இருக்கு. வெரி சயின்ஸ் பேஸ்டு ப்ராடக்ட் அது. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து டெக்னாலஜி வந்து இட் இஸ் ஜெர்மன் ப்ராடக்ட்னால இது வந்து மார்க்கெட்ல ரொம்ப பிரசித்தி பெற்று இருக்கும். பட் அது ஜெர்மன் ப்ராடக்ட், நிறைய பேட்டன் டெக்னாலஜி, எல்லா பேட்டன் டெக்னாலஜி இதுல கிட்டத்தட்ட 9 மில்லியன் ஃப்ரீக்வன்சி வந்து இது பேட்டன் பண்ணியிருக்காங்க. இதுல எப்படி இந்த ஹீலி டிவைஸ் ஒர்க் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு சின்ன சயின்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த ஹீலி டிவைஸ் என்ன பண்ணுதுன்னா,
இந்த இது குவாண்டம் சென்சார். இந்த டிவைஸ் வந்து குவாண்டம் சென்சார். இந்த டிவைஸுக்கு பின்னாடி தான் வந்து ஒரு சென்சார் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு தான் டேட்டா பேஸ் இருக்கு. எமோஷனல் டேட்டா பேஸ்ல பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ். இப்போ இது என்ன பண்ணுன்னா ரீட் பண்ணும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு பென்ட்ரைவ்ல ஒரு டேட்டா, இந்த டேட்டாவை பார்க்கணும், ஆனா நம்மளால படிக்க முடியுமானா முடியாது. ஆனா அதே அந்த பென்ட்ரைவை கம்ப்யூட்டர்லயோ லேப்டாப்லயோ இல்ல செல்லையோ போன்லயோ நம்ம கனெக்ட் பண்ணா டேட்டாவை நம்ம ரீட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த குவாண்டம் சென்சார் மூலமா நம்ம பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிற பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல இருக்கிற நம்மளை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் தாட் பேட்டர்ன் எங்க தான் இப்போ இந்த ப்ரெசன்ட் இந்த லைஃப் ஸ்ட்ரீம்ல மட்டும் தாட் பேட்டர்ன் என்னங்க, இந்த பரம்பரை தாட் பேட்டர்ன் எல்லாமே எங்க ஸ்டோரா இருக்குன்னா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல தான் இருக்கு. அப்ப இது மூலமா அதை வந்து அனலைஸ் பண்றதுக்கு இந்த குவாண்டம் சென்சார் இது வந்து இது வந்து ஏஐ டெக்னாலஜி. ஏஐ மூலமா கனெக்ட் ஆகுது. இந்த இதுக்கும் மொபைலோட கனெக்ட் ஆகுது. மொபைல் போனும் இதுவும் கனெக்ட் பண்ணி சர்வர்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வரும். இது என்ன பண்ணும்னா பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட அனலைஸ் பண்ணி இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி அனலைஸ் பண்ணி பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை ஏஐ டெக்னாலஜி மூலமா மறுபடியும் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுக்கு சென்ட் பண்ணும். நீங்க பார்த்தா தெரியும், தி ஃப்ளோ ஆஃப் லைஃப் எனர்ஜி கனெக்டிங் பாடி, மைண்ட் அண்ட் சோல். நம்மளுடைய பாடி, மைண்டு, சோலை கனெக்ட் பண்றதுதான் பிராணா பாடி. நம்ம உடம்பு வந்து 5 உடம்பா இருக்கு. பிசிக்கல் பாடி, எனர்ஜி பாடி, மைண்டு பாடி, இன்டெலெக்சுவல் பாடி, பிளிஸ் பாடி. இது 3000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய யோகி பிலாசபில சொல்லியிருக்காங்க. இதை வந்து பஞ்ச கோஷம் அப்படின்னு சொல்றோம். இதுல இருக்கிற இந்த பிராணா பாடிக்கு பாருங்க, அந்த பிராணா பாடியில தான் நம்மளுடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுல தான் ஸ்டோர் ஆகுது. அதை ரீட் பண்றோம் இந்த டிவைஸ் மூலம். ரீட் பண்ணி இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி என்னன்றதை டேட்டா அதை ரீட் பண்ணி அது இங்கிலீஷ் லைக் லாங்குவேஜ் நமக்கு பிடிஎஃப் ரிப்போர்ட்டே வந்துடும். உங்களுக்கு டெமோ காட்டும் போது மேடம் வந்து ஆரா சக்கராவை பத்தி உங்களுக்கு டெமோ காட்டும் போது அதுல உங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல இருந்து எடுத்த உங்களுடைய ப்ரெசன்ட் ஸ்டேட் என்ன, அது டிசைர்டு ஸ்டேட் என்ன இருக்கணும், அதாவது பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சிக்கு என்ன இருக்கு, இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி என்ன இருக்கு, அதுக்கு பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி என்னன்றதை முடிச்சுடுவாங்க. பட் இது வெறும் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல மட்டும் பண்ணல, டைரக்டா நம்மளுடைய செல்லுலார் லெவலையும் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணுன்னா அதுக்கு ஒரு இது இருக்கு, அதுக்கு வந்து பிரேஸ்லெட் இருக்கு. அந்த பிரேஸ்லெட் மூலமா எலக்ட்ராடும் கனெக்ட் பண்ணி டைரக்டா செல்லுலார் லெவலையும் நம்ம வந்து ஹார்மோனைஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணுதுன்னா பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல வந்து செல்லுலார் லெவல்ல அது ஹார்மோனைஸ் பண்றது ஃப்ரீக்வன்சியல். இதுதான் சயின்ஸ். இந்த டெமோ காட்டும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். இந்த மைக்ரோ கரண்ட் அப்படின்றதுனால மைக்ரோ கரண்ட் கிட்டத்தட்ட 100 வருஷமா போயிட்டு இருக்காங்க. இந்த மைக்ரோ கரண்ட் செல்லுலார் லெவல் நம்மளுடைய செல் பாடியில செல்ஸ் ஏன்னா இந்த உடம்புல வந்து ட்ரில்லியன் கணக்கான செல்ஸ் இருக்கு. இந்த செல்ல வந்து அந்த மைக்ரோ கரண்ட்டை செலுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த அமினோ ஆசிட் வந்து இம்ப்ரூவ் பண்ணது 40%. அது மட்டும் இல்ல, அதுல செல்லுக்கு தேவைப்படுற புரோட்டீன் கிட்டத்தட்ட 70% இம்ப்ரூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம செல்லுலார் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணுன்னா கார்போஹைட்ரேட்டை ரிசீவ் பண்ணி அதை வந்து என்ன பண்ணா பவர் ஹவுஸ், அதை வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. கிட்டத்தட்ட நம்ம உடம்புல ட்ரில்லியன் கணக்கான செல் இருக்கு. ஒவ்வொரு செல்லும் பவர் பேட்டரி மாதிரி அது வந்து இப்போ எனர்ஜி இந்த மைக்ரோ கரண்ட்னால என்ன ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 500% நமக்கு எனர்ஜி கிடைக்கும். அப்போ நம்ம எனர்ஜெட்டிக்காவே இருக்கலாம். இந்த செல் மெமரின்றதை பார்க்கும்போது நல்லா தெரியும். 2 சயின்டிஸ்ட் வந்து செல் மெமரினை பத்தி அவங்க என்ன அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய பாடியில இருக்கிற செல்ஸ் பாருங்க, கிட்டத்தட்ட அதோட வோல்டேஜ் வந்து -90 to -60 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த செல்லோடைய வோல்டேஜ் அப்போ பார்த்தீங்கன்னா யங் செல்ஸ். அதே -60 to -30 கிட்ட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஏஜிங் செல்லாவும் இருக்கு, இன்னொன்று வந்து சிக் செல்லாவும் இருக்கு. அதே மேல ஒரு -30 to 0 ஆகும்போது வியாதி வருது, கேன்சரே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேக்சிமம் எதனால இந்த மாதிரி கேன்சர்லாம் வருதுன்னா பிகாஸ் ஆஃப் எப்போ இந்த லோ ஃப்ரீக்வன்சி எப்பவும் நெகட்டிவ், எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாவே மைண்ட் செட் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்லயே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பாடியில இருக்கிற செல்ஸ் எல்லாம் லோ எனர்ஜி ஆகும்போது ஆல்மோஸ்ட் எனர்ஜி அந்த லோ எனர்ஜி ஆயிடும் போது அந்த வோல்டேஜ் கம்மி ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி உடம்புல வியாதி வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்பவே சொல்லிட்டாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ஃபியூச்சர் மெடிசன் வில் பி த மெடிசன் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ். இப்ப நமக்கு ஏதாவது உடல்ல உபாதைகள் வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி, நம்ம வந்து உடம்பு தான் பிசிக்கல் பாடியை தான் நம்ம ட்ரீட் பண்றோம், எங்க என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா
இப்போ இன்னைக்கு ஒரு நமக்கு உடம்புல ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி வந்திருக்கு அப்படின்னா இது இன்னைக்கு வந்தது இல்லைங்க. இது எப்போவோ மேபி 3 to 6 months முன்னாடியே நமக்கு வந்துருச்சு. பட் அது இப்போதான் வந்து உள்ள பெனட்ரேட் இருக்கு. அப்போ பயோலஜிட்டிக்கல் ஏற்கனவே வந்துட்டு இருக்கோம், ஆரிக் பாடியில் ஏற்கனவே வந்துட்டு இருக்கோம். அது இப்போதான் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வருமுன் காப்போம். கெமிஸ்ட்ரின்றது அது பாத்தீங்கன்னா வந்த பிறகு பாக்குறது. பட் இதே ஃப்ரீக்வன்சி மூலமா நம்ம பண்ணும்போது வர்றதுக்கு முன்னாடியே ஃப்ரீக்வன்சியை நம்ம சரி பண்ணிடலாம். ஸோ ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி மெடிசன் தான் ரொம்ப பாப்புலரா இருக்கும். இன்னும் ஒரு 5 வருஷம் இல்ல 5 வருஷம் இல்ல 10 to 5 5 வருஷம் இல்ல அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாருமே இந்த டிவைஸ் இப்பவே வந்து எல்லாருமே வீட்டுக்கு ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ் வீட்டுல இருந்தா அவங்களுக்கு நல்லது. அவங்க ஃபேமிலியோட எல்லாருமே என்ன என்ன சேலஞ்சஸ்னாலும் இந்த டிவைஸ் மூலமா சேலஞ்சஸ் மூலமா அவங்க சால்வ் பண்ணிக்கலாம். பட் நாளைக்கு ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த டிவைஸ் வச்சுட்டு போற அளவுக்கு ஒரு டெக்னாலஜி வளர்ந்துருங்க. இதுல நிறைய ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கிட்டத்தட்ட 50 மில்லியன் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் 50 கண்ட்ரிஸ் யூஸ் பண்றாங்க, 2500 ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. பட் வெறும் வந்து இவரு மட்டும் ஸ்மீக் மட்டும் பண்ணல, அது மார்க்கஸ் மட்டும் பண்ணல, அவரு வந்து டீம் ஆஃப் டீம்ஸ் எல்லாமே வந்து வேர்ல்டுல ஃபேமஸ் சயின்டிஸ்ட், செலிபிரிட்டி சயின்டிஸ்ட், இவங்க எல்லாமே சப்போர்ட்ல, இவங்க எல்லாமே வந்து அட்வைசரி போர்ட இருக்காங்க. பட் ஃபியூச்சர்ல வந்து செல்போன் எப்படி யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி இன்னைக்கு இந்த ஹீலிய டிவைஸ் வந்து யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட இது ஒரு 10 வருஷத்துக்கு பேட்டர்ன் பண்ணிருக்காங்க. வேற யாரும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே யாராவது இருந்தாலும் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் வர போறாங்க. காம்படிஷன் அப்பதான் வரும், இப்போ வரதுக்கு இல்லை. பட் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து எப்படி ஒரு காலத்துல போன் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு போனா இருந்தது. இன்னைக்கு ஒரு வீட்டுல 5 பேருக்கு வந்து 5 பேருக்கு போன் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த டிவைஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதுக்கு தனியா சர்டிபிகேஷன் இருக்கு. இது ஜெர்மன்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல தான் யூஸ் பண்றாங்க. இதுக்கு தனி சர்டிபிகேஷன். இது வந்து என்ன பண்ணலாம், இது என்னெல்லாம் பண்ணுது, இப்போ இது என்ன இந்த டிவைஸ் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்மளுடைய இந்த டிவைஸ் வச்சு என்னென்ன சேலஞ்சஸ் நான் ஏற்கனவே சொல்றேன். பெயின் என்னென்ன பெயின் இருக்கு, அதெல்லாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம், அதுக்கு டெக்னாலஜி இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சி மூலமா எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்களா, அதே மாதிரி அந்த ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணி, ஏன்னா எல்லாமே எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். ஸோ ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி நம்ம பிசிக்கல் சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்ணலாம். நம்மளுடைய மென்டல் எபிலிட்டி, மென்டல் ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணலாம். இன்னொன்று எமோஷனல் இம்பேலன்ஸையும் வந்து பேலன்ஸ் பண்ணலாம். இன்னொன்று மெரிடியன்ஸ், நம்ம உடம்புல வந்து 12 மெரிடியன் பாயிண்ட் இருக்கு. அதுதான் வந்து நம்மளுடைய எனர்ஜியை வந்து அதுதான் வந்து கடத்துது. அந்த எனர்ஜி அதுல ஏதாவது எனர்ஜி பிளாக்கேஜ் இருக்கும்போது, இப்போ எனர்ஜில ஏதாவது ஒரு ஏரியால பிளாக்கேஜ் இருந்தா அந்த பிளாக்கேஜ் இருக்கும்போது எனர்ஜி வந்து பர்டிகுலர் ஆர்கனுக்கு சப்ளை ஆகலைன்னா, அங்க உணவு இல்லைன்னா என்ன, செல்லுக்கு என்ன தேவை, அதை அதை ரிப்பேர் பண்ணும், மெயின்டைன் பண்றதுக்கு சக்தி வேணும். சக்தி அங்க தடைப்படும் போது தான் ப்ராப்ளம் ஏற்படுது. அப்போ அந்த மெரிடியன்ல ஏதாவது பிளாக் இருந்தாலும் அந்த பிளாக்கை ஃப்ரீக்வன்சி மூலமா சரி பண்ணலாம். சக்கராஸ், சக்கராஸ் நம்ம உடம்புல வந்து 7 சக்கரங்கள் இருக்கு. மேஜர் சக்கராஸ் 7 சக்கரம். இந்த 7 சக்கரங்கள தான் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து என்ன, அதுல இருக்கிற அந்த சக்கராவை பேலன்ஸ் பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கை ஆப்டிமலா இருக்கும். ஏன்னா சக்கரா ஓவர் ஆக்டிவ் ஆனாலோ இல்ல சக்கரா பிளாக் ஆனாலோ அது நமக்கு வந்து வாழ்க்கை வந்து சரியா இருக்கிறது இல்லை. பட் அது ஆப்டிமலா சக்கரா அலைண்டா இருக்கணும் அப்படின்னா அதுல இருக்கிற பிளாக்கேஜை ரிமூவ் பண்றதுக்கு ஃப்ரீக்வன்சி மூலமா பண்ணலாம். லேர்னிங், பசங்க வந்து லேர்னிங், பசங்களுக்கு மட்டும் இல்லை, ஈவன் பெரியவங்களுக்கும் படிக்கிறதுல ஒரு விஷயத்த கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது மைண்ட் அங்க அட்டென்டிவா இல்லை அப்படின்னா, இப்ப நானே வந்து ஏதாவது ஒன்று ஸ்டடி பண்ணணும் அப்படின்னும் போது நான் உட்காந்து இதை பண்றதுக்கு மைண்டு உட்காராது, மூடு இருக்காது. ஒரு மாதிரி இங்க இப்போ போய் நேரத்தை படிக்கிறது எப்படி கேட்கறது, டிசைனிங் இருக்காது. பட் அந்த டைம்ல நான் என்ன பண்ணேன், ஒரு 1/2 hour இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் படிச்சேன்னா கிரியேட்டிவிட்டி அப்படியே பயங்கரமா ஊற்றும். அப்போ அந்த லேர்னிங் எபிலிட்டியை கிரியேட் பண்ணலாம். பியூட்டி, நீங்க இப்போ நீங்க பியூட்டி நீங்க அனுபவிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஃபிட்னஸ், அதுக்கப்புறம் வெல்த். இந்த வெல்த்துக்கு வந்து நான் வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்தேன். நீங்களும் மேடம் சொல்லுவாங்க யூஸ் பண்ணி பாருங்க. அதுவும் நம்மளுடைய ரூட் சக்கரா வந்து நீங்க டியூன் பண்ணீங்கன்னா இந்த ஹீலி டிவைஸ் நான் வந்து நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட ரீசெண்டா வந்து ஒரு 4 பேருக்கு நான் செக் பண்ணி பார்த்தாங்க. எனக்கு செக் பண்ணி பார்த்தா ஒர்க் பண்ணுது. இப்போ 4 பேருக்கு நான் செக் பண்ணி பார்த்தா ஒர்க் பண்ணுது. என்ன பண்ணேன்னா அவங்களுடைய ரூட் சக்கராவை டெய்லி வந்து ரூட் சக்கராவை 1/2 hour அவங்களுக்கு அந்த ரூட் சக்கராவை டியூன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா தே ஆர் ஏபிள் டு அட்ராக்ட் மணி. அது அது கண்கூட நான் பார்த்துருக்கேன். தென் கனெக்ஷன், தென் ரிலேஷன்ஷிப்பு, ப்ரொடக்டிவிட்டி, இது எல்லாமே நம்மளால வந்து சூப்பரா நம்மளால பண்ண முடியுங்க. இதனால அச்சீவ் பண்ண முடியும். இதுல என்னென்னலாம் பண்ணலாம், இன்னும் எப்படி இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு ஒரு பேசிக் ஒரு ஐடியா கொடுத்தேன். இந்த டெக்னாலஜியை பத்தி, ஒரு சயின்ஸை பத்தியும் சொன்னேன், எப்படி இருக்குதுன்னு சொன்னேன். எல்லாமே எப்படி இருக்குன்னு தான் சொன்னேன். பட் உண்மையிலே அது என்ன பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது டெமோ மூலமா நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ இப்படிதான் பண்ணுறேன்னா அந்த ப்ராடக்ட், அந்த அந்த ஹீலி டிவைஸ்
இந்த டிவைஸ் மூலமா எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோன்றத மேடம் மேடம் வந்து ஸ்ரீ கலைவாணி மேடம் இருக்காங்க. அவங்க ஒரு ரேக்கி மாஸ்டர். கிட்டத்தட்ட அந்த எனர்ஜி லெவல்ல வந்து 10 வருஷத்துக்கு மேல எனர்ஜி லெவல் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அவங்க வந்து ஹீலிங் பண்ணி சரி பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த டிவைஸை வந்து கிட்டத்தட்ட 6 வருஷமா ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அனுபவத்தையும் கூட அந்த ப்ராக்டிக்கல் எப்படி யூஸ் பண்ணுன்றதை பத்தியும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவங்களை நான் அழைக்கிறேன். வாங்க மேடம். குட் ஈவினிங் சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நம்ம வந்து சார் இவ்வளோ அற்புதமா இந்த ஹீலி டிவைஸோடைய தியரிட்டிக்கல் நாலேஜ் வந்து அற்புதமா ஷேர் பண்ணியிருக்காங்க. அது செல்லுலார் லெவல்ல எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல ஒர்க் ஆகுதுன்னு நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாகவே அதை வந்து பார்த்துருவோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுல வந்துட்டு இந்த 3 ஆப்பும் ரொம்ப முக்கியமானது. இந்த டிவைஸ் வந்து இதுல பாருங்க, இந்த டிவைஸோட நான் வந்து எலக்ட்ரோட்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம செல்லுலார் லெவல்ல எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கக்கூடாது. இப்போ இந்த 3 ஆப்பும் வந்து என்னென்னன்றது சொல்லிடுறேன். இது வந்து பிங்க் ஆப் சொல்லுவாங்க, இது ப்ளூ ஆப்னு சொல்லுவாங்க, இது ஒயிட் ஆப்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த பிங்க் ஆப் தான் வந்துட்டு முக்கியமா இந்த செல்லுலார் லெவல்ல போய் அந்த இன்ஃபர்மேஷனை சார் சொன்னாங்களே ஒரு செல்லுலயும் வந்து டிஎன்ஏல இருந்தே நம்மளுக்கு, அதாவது நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் உடைய இதெல்லாம் நம்ம வந்து நம்மளோட டிஎன்ஏல ஸ்டோர் ஆகி அது மூலியமா தானே நமக்கு வந்து இப்ப நம்ம கண்ணாகட்டும் மூக்காகட்டும் நம்ம சொல்லல, யார் குழந்தை பிறந்தோடனே சொல்லுவோம் இல்லையா, இந்த குழந்தையோடைய கண்ணு வந்து தாத்தா மாதிரி இருந்தது, இந்த மூக்கு வந்து பாட்டி மாதிரி இருந்தது. அப்படின்னா அது வந்து ஆன்செஸ்டர்ஸ் கிட்ட இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் தானே கேதர் ஆகி அப்படியே அது வந்து டிரான்ஸ்மிட் ஆகி வந்துட்டதுல தானே அது ஒரு ஜீன்ல வந்து வரும்போது அந்த மாதிரியான உருவம் வருது. ஸோ அதே மாதிரிதான் இப்ப நல்லதோ கெட்டதோ எதுனே தெரியாது. ஆனா அதுவும் நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து ஆன்செஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வரும். இல்ல நம்மளுடைய இதுல நமக்கு என்ன ஸ்டோர் ஆயிருக்கோ, இந்த கல்ச்சுரல் இந்த சொசைட்டில நம்ம வளர்றது பொறுத்தோ, இல்ல நம்மளுடைய ஃபேமிலியோடைய கல்ச்சர் பொறுத்தோ என்னென்னலாம் நம்மளுடைய செல்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் கொண்டுதான் நம்ம வந்து வெளியில வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாசிட்டிவா ஆக்கணும்ன்றதுதான் இந்த ஹீலியோடைய மெயின் இதுவே. இப்ப நம்ம நிறைய நெகட்டிவா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் 100% இருக்குதுன்னா அதுல 80% வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸா இருக்கிறோம், இல்ல லிமிட்டிங் பிலீவ்ஸ்ல மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த 80% தான் வந்து ஹையரா சிக்னல் பண்ணும். அப்ப அந்த 80% பிரெயின்ல வந்து சிக்னலிங் பண்ணும்போது அதுதான் நமக்கு வெளியில வந்து ஃப்ரீக்வன்சியா எக்ஸ்பிரஸ் ஆகும். அப்ப அதோடைய வைப்ரேஷன் தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். அதனாலதான் நமக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்துட்டே இருக்கு. இப்ப அந்த பெர்சன்டேஜ் வந்து ரிவர்ஸ் பண்ணணும், வைஸ் வர்சா. அதாவது ரிவர்ஸ் பண்ணும்போது 80% பாசிட்டிவிட்டியாவும் 20% நெகட்டிவிட்டி தான். இப்ப எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க நம்ம சொல்லவே முடியாது, அதை எதிர்பார்க்கவும் முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். பேலன்ஸ் பண்றதுக்கு தான் பார்க்கணும். பட் ஸ்டில் நம்ம பேலன்ஸ் ஆகலைனாலும் ஒரு 80% ஆகுது நம்ம பாசிட்டிவிட்டிக்கு இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய நெகட்டிவிட்டி இதெல்லாம் நம்ம குறைக்கும் போது, அதோட ஃப்ரீக்வன்சியை குறைக்கும் போது நம்ம எது பாசிட்டிவ் எது ஹையரா இருக்கோ அதுக்கான ஃப்ரீக்வன்சியை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ அது எப்படி இதுல பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ அதை தான் இங்க செல்லுலார் லெவல்ல இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பிங்க் ஆப் வந்துட்டு இதுல நான் கனெக்ட் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ப்ளூடூத் வழியா தான் கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகும். ஸோ இந்த டிவைஸ் இப்ப கனெக்ட் ஆயிடுச்சு. இதுதான் இந்த ப்ரோக்ராம்ஸ். ஸோ நான் வச்சிருக்கிற எடிஷன் வந்து ப்ரொஃபஷனல் எடிஷன். இதுல வந்து 229 ப்ரோக்ராம்ஸ் இதுல இருக்கு. ஸோ இதுல என்னென்னலாம் நம்ம இதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராம்ஸ். இப்போ இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. மெயினா இப்ப டைம் ஃப்ரேம்க்கு நான் வந்து டிஸ்கஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல் சைக்கிள் அப்படின்றது என்னன்னா பேசிக் ப்ரோக்ராம். நம்மளுடைய செல்ஸ்ல இருக்கிறது எல்லாமே டீடாக்ஸ் பண்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்மளுடைய செல்லுலார் லெவல் நான் இப்ப சொன்ன மாதிரி நெகட்டிவ் அதிகமா இருக்கு, இல்லைன்னா டாக்ஸின்ஸ் அதிகமா இருக்கு, அந்த எனர்ஜியே சரியா இல்ல, செல்லுலோட எனர்ஜியே சரியில்லைன்னா அதை முதல்ல டீடாக்ஸ் பண்ணி அதை வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்றதுக்கு எப்படி இந்த இதுல எப்படி எல்லாம் பண்ணலாம்னா, இதுல பாருங்க தனித்தனியா ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. பியூரிஃபை பண்றது, பியூர்ன்ற ப்ரோக்ராம் வந்து செல்ஸை பியூரிஃபை பண்ணும். கேர்ன்ற ப்ரோக்ராம் செல்ஸுக்கு வந்து கேர் எடுத்து பண்ணும். இப்ப வந்து பேலன்ஸ்ன்றது செல்ஸ்ல இருக்கிற இதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்றது. பீயிங் அப்படின்னா அது வந்து சோல் கனெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்றது. ரிலாக்ஸ்ன்றது செல்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு. ரிலீஸ்ன்றது அதுல டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றது. அப்புறம் எனர்ஜின்றது செல்ஸோட எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு. சோ இந்த மாதிரி ஒன்னும் ஒரு தனியா இப்ப கோல் சைக்கிள்குள்ளேயே பாத்தீங்கன்னா 7 தனியா சப் ப்ரோக்ராம்ஸா கொடுத்திருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் ஜஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன்.
இப்ப பாருங்க பியூர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுல என்ன இமேஜ்ல கொடுத்துருக்காங்கன்னா பிரேஸ்லெட்ஸ் போடணும்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம கையில வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பிரேஸ்லெட்ஸ் வந்து போட்டுப்போம். இந்த எலக்ட்ரோட்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் எலக்ட்ரோட்ஸ். இந்த எலக்ட்ரோட்ஸை இந்த பிரேஸ்லெட்ஸ்ல இருக்கிற இந்த பின்ல வந்து பஞ்ச் பண்ணிடணும். சோ இதோடைய அனதர் எண்டை வந்து என்ன பண்ணிடுவோம்னா இந்த டிவைஸ்ல வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். இப்ப நான் அந்த ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணோன்னா இது என்ன ஆகும்னா அந்த ப்ரோக்ராம் இதுக்குள்ள வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். இந்த டிவைஸ்ல வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். சோ இது ப்ரோக்ராமோட டைமிங் 52 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இங்க ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்ப பாருங்க இதுல வந்து ஆல்ரெடி எனக்கு ப்ரோக்ராம் ஸ்டோர் ஆயிருக்கதால வந்துருச்சு. நான் இப்ப வேற ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப பாருங்க டிரான்ஸ்மிட்டிங் ப்ரோக்ராம் வருது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ப்ரோக்ராம் எனக்கு டிவைஸ்ல டிரான்ஸ்மிட் ஆயிட்டு இருக்கு கிளவுட்ல இருந்து. இந்த ப்ரோக்ராம் ஒன்ஸ் இதுல வந்து டிரான்ஸ்மிட் ஆன பிறகு அது ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் ஆகுதா, கரண்ட் வந்து பாஸ் ஆகுதான்றது அதுவே வந்து மெசேஜ் கொடுக்கும். அதுக்கப்புறம் இன்டென்சிட்டியும் கணக்கு. இப்ப பாருங்க இதுல முன்ன சொன்ன மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் வந்ததுல அது என்னன்னா ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட்டர் கரண்ட் இஸ் நாட் பாசிங் வந்திருக்கும். ஆனா நான் இது ஒரு 6 மந்த்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கதால எனக்கு இந்த 15% இன்டென்சிட்டிலே இப்போ ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப புதுசா ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணும்போது 15%ல போகாது. அப்போ நம்ம வந்து இந்த இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். இங்க 20%, 25, 13 அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த மெசேஜ் வந்து போயிட்டு இந்த மாதிரி ஃப்ளோ வரணும். இதுதான் கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்குது. இது ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் ஆகி நமக்கு ஃப்ளோ ஆயிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வர்றதுக்கு நம்ம இந்த இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணா தெரியும். ஸோ இப்போ எனக்கு ஆல்ரெடி 15%ல வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருந்ததால இப்ப நான் இன்க்ரீஸ் பண்ணணும். எனக்கு அந்த ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும்போது என் கையில அப்படியே அந்த கரண்ட் பாஸ் ஆகிறதே வந்து என்னால வந்து ஃபீல் பண்ண முடியும். இதாவது சைடு எஃபெக்ட்ஸ்னா இதெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம அந்த மாதிரி ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது, ரொம்ப ஓவரா இருக்கு, இங்க இன்டென்சிட்டியை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். அதுக்குதான் இங்க மைனஸும் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி பாருங்க, இதுதான் வந்து எனக்கு என்னுடைய செல்ஸுக்கு ஏத்த மாதிரி இந்த ஃப்ரீக்வன்சி மாறிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த மாதிரி இந்த ஃப்ரீக்வன்சி ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த டெக்னாலஜில மாறும். இப்ப பாருங்க 300ல இருந்து இப்ப 600 மாறி இருக்கு. சோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஃப்ரீக்வன்சி அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா மாத்திக்கும். இங்க ப்ரோக்ராமுடைய டைமிங் வந்து 46 மினிட்ஸ் இருக்கு. சோ அது 46 மினிட்ஸ் வரைக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். இதுல பாருங்க கிரீன் லைட்டும் ப்ளூ லைட்டும் இதுல வந்து இந்த டிவைஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். கிரீன் லைட்டும் எரிஞ்சிட்டு இருக்கு, ப்ளூ லைட்டும் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த ப்ரோக்ராம் முடியிற வரைக்கும் இந்த கிரீன் லைட் பிளிங்க் ஆகும். ஒன்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கிரீன் லைட் ஸ்டாப் ஆயிடும். ஸோ நம்ம அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சுன்னு. இப்ப நான் அடுத்த ப்ரோக்ராம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது மாதிரி தான் இதுல இருக்கிற ஒரு ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகும். இப்ப நமக்கு வந்து பெயின் இருக்கு, ரொம்ப கிரானிக் இஷ்யூவா இருக்கு, ரொம்ப நாளா பெயின் இருக்கு அப்படின்னா இந்த லோக்கல் ஸ்டிமுலேஷன் செலக்ட் பண்ணும்போது இதெல்லாம் இருக்கிறதுலாம் பெயின் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இப்போ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா கிரானிக் பெயினுக்கான இந்த ப்ரோக்ராம். இதுல பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல என்ன கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரோட்ஸ், இயர் எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கு தனியா இயர் எலக்ட்ரோட்ஸ் கொடுப்பாங்க. இந்த எலக்ட்ரோட்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட இயர்ல வந்து பின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதனுடைய இன்னொரு எண்டை நம்ம டிவைஸ்ல பின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணோம்னா இதுவும் அதே மாதிரி நான் ப்ரீவியஸா காட்டின மாதிரி ப்ரோக்ராம் ஒன்ஸ் டிரான்ஸ்மிட் ஆயிடும் டிவைஸ்க்கு. அப்புறம் டிவைஸ்ல இருந்து நமக்கு வந்து செல்லுக்கு வந்து இங்க ப்ரோக்ராம் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து சென்ட் ஆயிட்டே இருக்கும். சோ இது சென்ட் பண்றதால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டோம்னா ஒன்ஸ் அது கண்டினியூ சென்ட் ஆக அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த பெயின் ஆகட்டும் இல்ல எந்த இதுவாகணும் நம்ம செல்லுலார் லெவல்ல ஸ்டோர் ஆயிருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனை இது போய் கரெக்ட் பண்ணுது. இது போய் அந்த செல்லுலார் லெவல்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன், அதாவது ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் சொல்லுவாங்க, ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளத்திலே போய் கரெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதோடைய ரிசல்ட் வந்து நம்மளுக்கு பிசிக்கல் லேயர்ல பிசிக்கல் பாடியில நமக்கு சேஞ்சஸ் ஆகுறத நம்மளால பார்க்க முடியும். ஈவன் இப்ப பாருங்க இது வந்து சயாட்டிகா பெயினுக்கான இந்த ப்ரோக்ராம். இப்ப வந்து ஒருத்தங்க ஆங்ஸைட்டில இருக்காங்க, டிப்ரெஸ்டா இருக்காங்க, அப்ப அவங்களுக்கும் ப்ரோக்ராம் இருக்கான இது வந்து ஆங்ஸைட்டி ப்ரோக்ராம்க்கு இங்க தனியா கொடுத்திருக்காங்க. இது வந்து டிப்ரெஷன் ப்ரோக்ராம்க்கு கொடுத்திருக்காங்க. தூக்கமே வரல, தூக்கம் வரதுக்கு என்ன பண்ணலாம்னா இது வந்து தூக்கம் வரதுக்கு இன்சோம்னியாக்கு இந்த ப்ரோக்ராம் இது தனியா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரிதான் வந்துட்டு மைக்ரேன் ஹெடேக் இருக்கு, ஒத்த தலைவலின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது மைக்ரேன் ஹெடேக் ரிலீவ் ஆகிறதுக்கு இந்த ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. சோ இந்த கிரானிக் பெயினுக்கான ப்ரோக்ராம்ஸ்ல முக்காவாசி பாத்தீங்கன்னா இயர் எலக்ட்ரோட்ஸ் தான் யூஸ் பண்ண சொல்றாங்க. ஏன்னா இது மூலியமா ரிசல்ட்ஸ் வந்து இன்ஸ்டன்டா ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றத அவங்க வந்து டெஸ்ட் அண்ட் ட்ரையல் பண்ணதுல அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாங்களும் வந்து என்னோட பேஷண்ட்ஸ்க்கும் நிறைய பேருக்கு இப்போ மைக்ரேன் ஹெடேக் வந்தவங்களுக்கும் நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஒன் சிட்டிங்லேயே அவங்களுக்கு வந்து நல்ல ரிலீஃப் இருக்கதை சொல்லியிருக்காங்க. இந்த இதுலயே பாத்தீங்கன்னா இப்ப லேர்னிங் வந்து சார் காட்டினாங்க இல்லையா, இப்ப நம்ம மெமரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, குழந்தைங்க எக்ஸாம் டைம்ல ரொம்ப பயமாயிட்டு அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஃபோக்கஸ்டா படிக்க முடியல, இல்ல படிச்சதெல்லாம் மறந்துறாங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ஸ்ல அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மெமரி இன்க்ரீஸ் பண்றது, இந்த எக்ஸாம் ஃபியர் எல்லாம் போறதுக்கு, அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்றதுக்கும் அங்க பாருங்க ஸ்ட்ரெஸ் ரிலீவுக்கான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஈவன் குழந்தைக்குன்னு இல்ல, நமக்கே வந்து ஏதாவது ஒரு சேலஞ்ச் வந்துருச்சு, நம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிடுறோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ் நம்மளும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
என்னாச்சுமா? எனி சேலஞ்ச்? ஓகே. ஸ்ட்ரக்கா இருக்குமா? ரைட். ஓகே. ஓகே, நெட் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. தென் அகைன் ஷி இஸ் கமிங். ஓகே, வாங்க கனெக்ட் பண்ணுங்க. ஹலோ எஸ் எஸ் நான் கனெக்டிங். ஓகே ஓகே சார். நான் இது இங்க கரண்ட் போயிடுச்சு. நான் அப்படியே இதுல காட்டுறேன். ஓகே ஓகே. வெயிட் பண்ணு. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க இதுல இதுல இருக்கிறது வந்துட்டு லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாப் அண்ட் ஸ்லீப். ஸோ ஜாப் அண்ட் ஸ்லீப்ல என்ன இருக்குன்னா இந்த மாதிரி பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது நான் என்னுடைய கிளைண்ட்டுக்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து சூசைடல் தாட்ஸா இருக்கு அப்படின்னு சொன்னப்ப இந்த பாசிட்டிவ் தாட்ஸை நம்ம வந்து ரன் பண்ணும்போது அவங்களுக்குள்ளேயே அந்த பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறத வந்து எனக்கு வந்து சொன்னாங்க. அவங்களுக்குள்ள இப்போ இன்னர் சைல்டு வந்து ஃபீல் பண்ண முடியுது அப்படின்றத அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இதுல ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த சக்ரா ப்ரோக்ராம்ஸ் வந்து நான் சொல்றேன். இப்ப சார் சொன்னாங்க இல்லையா, நம்ம வெல்த் வந்து ஜென்ரேட் பண்றதுக்கு நமக்கு இந்த இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ட்டு. ஓகே சாரி. இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து நாங்க ரன் பண்ணிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த ரூட் சக்ரா ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது இது 33 மினிட்ஸ் தான். ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலயமா நம்ம ரன் பண்ண நம்மளுடைய ரூட் சக்ராவுடைய இது வந்து என்ஹான்ஸ் ஆகுது. ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கே அவுட் ஆஃப் த ப்ளூல வந்து நிறைய மணி ஃப்ளோ வரதை நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டீப் சைக்கிள் ஹெச் ப்ரோக்ராம்ஸ் இதுல என்னெல்லாம் இருக்குதுன்னா கோ டு த ரூட்ஸ் அப்படின்ற இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதாவது ஒருத்தவங்களுடைய ப்ராப்ளம் குரானிக்கா இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து அவங்க ரிலீவ் ஆகணும் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளத்துக்கே போய் அதை சரி பண்ணணும். அப்போ இந்த கோ டு த ரூட்ஸ் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த டைஜஸ்டால் ப்ரோக்ராம் வந்து நல்லா இருக்கு. இதுலயும் இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே இம்பார்ட்டன்டான ப்ரோக்ராம்ஸ். முக்கியமானது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த டிஜிட்டல் நியூட்ரிஷன் மிக்சர்ஸ் வந்து ரொம்ப இதுலதான் இருக்கு. இந்த ப்ரொஃபஷனல் எடிஷன்ல தான் இருக்கு. இதுல பாருங்க ஒரு ஒரு ஆர்கனுக்கும் தனித்தனியாவே கொடுத்துருக்காங்க. அதாவது பிரெயின் ஹார்மனி, ஹேர் ஹார்மனி, அதுக்கப்புறம் ஹெட் ஹார்மனி, இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரோக்ராம்ஸும் வந்து தனித்தனியா ஆர்கன்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலயும் பாருங்க நம்மளுடைய இதை விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா இல்லைன்னா ஆல்கலைன் இதை வந்து சரி பண்ணணும், பாடியோட இதை சரி பண்ணணும்னாலும் இந்த ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாருங்க இப்போ குழந்தை இல்லாத இருக்கிறாங்க, இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு, அவங்களுக்கு வந்து இதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த பர்த் ப்ரோக்ராம், இந்த லிபிடோ, ஹார்மோனல் சிஸ்டம் ப்ரோக்ராம் இதெல்லாம் வந்து ரன் பண்றது மூலியமா அவங்களுடைய செல்ஸை வந்து ரீவைட்டலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இதுல ஓகே, ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே மேடம். ரைட். ஓகே. ஸோ டோட்டலா அவங்க இது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டெமோ காட்டினாங்க. அந்த டெமோ வந்து பவர் அங்கே போயிட்டு போயிட்டு வர்றதால அங்கே ஒரு சின்ன ஒரு சேலஞ்சஸ் இருக்கு. அது ரெடி ஆகிற வரைக்கும் ஆக்சுவலா இந்த நம்ம அந்த ப்ராக்டிக்கலா அவங்க காட்டுறதுல என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைண்டு பாடி சோலை வந்து அதை சிங்க் பண்ணது கரெக்டா. இந்த டிவைஸ் என்ன பண்ணுதுன்னா, ஏன்னா நம்ம நினைக்கிறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணாது. பட் இதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு, இதை வந்து ஆப்டிமலா காம்பனைஸ் பண்றதுக்கு இந்த டிவைஸ் மூலமா மைண்ட் பாடி சோலை வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். அதுக்கும் ப்ரோக்ராம் இருக்கு. கோல்ஸ் கோல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுல வந்து இந்த ப்ரோக்ராம்லேயே ஒன்று இருக்கு. அதாவது கோச் அனலைசஸ் அப்படின்னு இருக்கு. அது என்னன்னா இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட நான் இது வரைக்கும் ஒரு 20 பேருக்கு நான் அதை பண்ணியிருக்கேன். நார்மலா வந்து நான் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச். கோச்சா இருக்கும்போது நான் வந்து எப்படி நம்ம வாழ்க்கையில என்ன வேணும்னு நினைக்கிறோமோ, அது பிசிக்கலா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய பண வரவா இருக்கட்டும், இல்ல பிசினஸா இருக்கட்டும், இல்ல வாட் எவர் இட் மேபி, என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை நம்மளால ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். அச்சீவ் பண்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கோல் செட் பண்ணுங்க, விசுவலைஸ் பண்ணுங்க, அஃபர்மேஷன் கொடுங்க. அதை தொடர்ந்து நீங்க அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கால வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படி எல்லாமே சொன்னாலும், பட் எல்லாராலும் அதை அச்சீவ் அந்த பழக்கத்தை அந்த
அதை வந்து ரெகுலரா அவங்களால பண்ண முடியுதான்னா பண்ண முடியல. அப்போ பண்ண முடியாத பட்சத்துல கிட்டத்தட்ட 10 பேருக்கு யார் நல்லா பண்றாங்களோ ஒரு 5 பேர் நல்லா பண்ணா 5 பேரால அவங்க அச்சீவ் பண்ண முடியுது, 5 பேர் அச்சீவ் பண்ண முடியுது. இப்போ ஏன்னா அது ரெகுலரா கண்டினியூட்டியா பண்ண முடியல, கன்சிஸ்டன்டா பண்ண முடியல. ஆனா இந்த ஹீலி டிவைஸ்ல அதுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி கோலை வந்து நம்மளால அச்சீவ் பண்றதுக்கு அதுவே என்ன பண்ணும்னா இந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு என்ன பேராமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 10 பேராமீட்டர். அந்த 10 பேராமீட்டர்ல எது நமக்கு சப்போர்ட்டா இருக்கு கோல் அச்சீவ் பண்றதுக்கு, எது நமக்கு சப்போர்ட்டா இல்லை அப்படின்றத வந்து அதுவே அனலைஸ் பண்ணி சொல்லும். அதுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம கோல் அச்சீவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம 6 சக்கரா ஹீல் இப்போ அந்த ப்ராக்டிக்கலா காட்டியிருப்பாங்க, பட் பவர் ப்ராப்ளம்னால ஓகே. பட் அதுல அந்த 6 சக்கர டைம் தான் உங்களுக்கு காட்ட சொல்றேன். இந்த 6 சக்கரா ப்ரோக்ராம்ல என்னன்னா இந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபார்முலா அனலைஸ் பண்ணி உங்க அதாவது பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல இருக்கிற இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி அனலைஸ் பண்ணி இந்த ப்ரெசன்ட் ஸ்டேட் அதுவே டெக்ஸ்ட் வந்துடும். அதாவது ஒவ்வொரு சக்கராலும் இன்ஃபர்மேஷன். இப்போ மூலாதாரா, சுவாதிஷ்டானா, மணிப்பூரா, அநாதகா, விசுத்தி, ஆக்னே, சகஸ்திரா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பார்த்து ஒன்று சர்வைவல், ஒன்று சந்தோஷம், ஒன்று தன்னம்பிக்கை, ஒன்று இல்லை ஒர்க் லைஃப் பேலன்ஸ், ஒன்று வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி, கம்யூனிகேஷன் எபிலிட்டி, அதுக்கப்புறம் கிளாரிட்டி ஆஃப் தாட், ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். இந்த ஒவ்வொரு ஏரியாவிலும் அது எப்படி இருக்கு, நம்மளுடைய நெகட்டிவ் இம்பேலன்ஸ் என்ன இருக்கு, அதுக்கு பேலன்ஸ்டா என்ன வேணுமோ அந்த பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை நம்ம வந்து வைப்ரேஷனா சென்ட் பண்ணும்போது அதை ஹார்மோனைஸ் பண்ணலாம், அது பண்ணலாம். இன்னொன்று பாடியில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் இந்த மைக்ரோ கரண்ட் மூலமா, ஏன்னா பாடியில் இருக்கிற செல்ஸ் வந்து லோ ஃப்ரீக்வன்சியா இருக்கு அப்படின்னும் போது இந்த ப்ரோக்ராம் மூலமா வைப்ரேட் பண்ணி அந்த ஃப்ரீக்வன்சி அனுப்பும் போது என்ன ஆகும், அது வைப்ரேட் பண்ணலாம். இன்னொன்று அது மட்டும் இல்லாம லீட் எ டிசீஸ் ஃப்ரீ லைஃப் வித் ஆப்டிமம் ஹெல்த். இப்போ எனக்கே வந்து பாத்தீங்கன்னா டயபிட்டிஸ். இப்போ டயபிட்டிஸ்ல இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா இப்போ எனக்கு வந்து அந்த காலில் வந்து அடிக்கடி இந்த புத்தம், அப்புறம் பாதி எரிச்சுட்டு இருக்கும். பட் நான் இதுல வந்து மேடம் சொன்னாங்க இல்லையா 3 ஆப்பு, ஒன்று வந்து பிங்க் ஆப்பு, ஒன்று ப்ளூ ஆப்பு, இன்னொன்று ஒயிட் ஆப்புன்னு இருக்கு. அந்த ஒயிட் ஆப்ல உங்களுடைய நோய்க்கான விஷயம் என்ன டயபிட்டிஸ் அப்படின்னு நீங்க அதை போட்டீங்கன்னா அந்த டயபிட்டிக்ஸுக்கு என்ன ப்ரோக்ராம் ரன் பண்ணணும் அதுவே சொல்றோம். இப்ப நம்ம வந்து பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை, பெரிய இதுல கிட்டத்தட்ட இது ஒரு நம்ம பாக்கெட்ல இருக்கிற ஒரு டாக்டர் மாதிரி. நமக்கு ஒரு டிஃபிகல்ட் இருக்கா, அந்த டிஃபிகல்ட்டி என்னன்றதை கொடுத்தோம்னா அதுக்கு என்ன ப்ரோக்ராம் ரன் பண்ணணும் அதை நான் பண்ணும்போது வாதம், பித்தம், கவம், பவர் ஆஃப் 3 அப்படின்றத வாதம் ப்ரோக்ராம் ரன் பண்ணா எனக்கு கால் சரியாகணும். நான் அதை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ரன் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா எப்போ எனக்கு பாதி எரிச்சல்ன்றது குறைஞ்சிருக்கு. இன்னும் நான் கண்டினியூவா பண்ணும்போது எனக்கு போயிடும் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் பேக் ஃப்ளவர் ரெமெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட 39 அதாவது எமோஷனல், அதாவது நீங்க பார்த்துருப்பீங்க மலர் மருத்துவம் அப்படின்றது. மலர் மருத்துவம் என்ன அப்படின்னா நம்மளுடைய எமோஷன்ஸ் என்ன, எத்தனை எமோஷன் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 38 வகையான எமோஷன்ஸ் இருக்கு. அந்த எமோஷனை சரி பண்றதுக்கு ஃப்ளவர், இந்த ஃப்ளவர்ல இருக்கிற எசன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை நம்ம இன்டாக்கா எடுத்துக்கும் போது எந்த பர்டிகுலர் எமோஷனோ அந்த எமோஷனை வந்து சரி பண்றதுக்கு உண்டான மலர் மருத்துவம்ன்றது இங்க சப்போர்ட் பண்ணுது. அதை இந்த டிவைஸ் மூலமா நான் என்ன பண்ணேன்னா இதுல ஆப் இருக்கு. அந்த ஆப் மூலமா மலர் மருத்துவம்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பேஷண்ட் கூட உட்காந்து அவங்க கிட்ட பேசி அவங்க என்ன மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி, மனச்சிக்கல் இருக்கு, எமோஷனல் இம்பேலன்ஸ் இருக்குன்றது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். என்னென்ன அவங்களுக்கு இந்த 38 இதுல வந்து என்னென்ன பிட்ஸ் கொடுக்கலாம் நம்ம நோக்கணும். ஆனா இந்த டிவைஸ் பிரகாரம் அது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதுவே ஆட்டோமேட்டிக்கா அவங்க பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிற எமோஷனல் இம்பேலன்ஸை ரேட் பண்ணி அவங்களுக்கு என்ன பேட்ச் ஃப்ளவர் கொடுக்கலான்றது அதுவே சொல்லணும். ஒரு 4 பில்ஸ் இல்லை 5 பில்ஸ் அது கொடுத்தோம். பட் அதை கூட நம்ம வந்து இன்டாக்கா எடுத்து வாங்கி நம்ம போடணும்னு அவசியம் இல்லைங்க. அதையே வந்து வைப்ரேட் பண்ணி ஃப்ரீக்வன்சி மூலமாகவும் நம்ம பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டுக்கு செலுத்தலாம். அது இல்லாம ஹோமியோபதிக் அதுக்கும் இருக்கு, நியூட்ரிஷன் ஃப்ரீக்வன்சி இருக்கு. நியூட்ரிஷன்றது இப்போ நான் இப்போ ஒரு சில டைம்ல நான் கிளைண்டோட இருக்கும்போது ரொம்ப டைம் ஆகிடும், பசிக்கும், டைம் இருக்காது. அந்த டைம்ல நான் என்ன பண்ணேன், ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன பண்ணுவேன்னா நியூட்ரிஷன் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அந்த ப்ரோக்ராம் போட்டு கொஞ்ச நேரம் வந்து ஒரு சக்தியை ரீடைன் பண்ணிக்கிறதுக்கு அது யூஸ் ஆகுது. இதுல இன்னும் முக்கியமா வந்து கோல்டு சைக்கிள் மேடம் காமிச்சாங்க இல்லையா, அந்த பியூர் இதெல்லாம் அதுல ரிலீஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராமும் ரீசெண்டா நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். என்னன்னா ஒருத்தர் பயங்கர கிட்டத்தட்ட பிளாக் மேஜிக்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், டார்க் எனர்ஜி, பிளாக் எனர்ஜி. அந்த ரிலீஸ்ன்ற ப்ரோக்ராம் வந்து தொடர்ந்து நீங்க ஒரு வாரம் அந்த ரிலீஸ் ப்ரோக்ராமை இந்த பிரேஸ்லெட் மூலமா பண்ணும்போது அவங்களுக்கு போயிடுதுங்க. ஏன்னா இந்த பிளாக் மேஜிக், நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய எனர்ஜி பயோ எனர்ஜிக்கு ஃபீல்ட்ல இருக்கு நெகட்டிவ் தான் அது.
அது நெகட்டிவ் இம்பாக்ட் அது கிரியேட் பண்ணும் நெகட்டிவ். அந்த நெகட்டிவை நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு இந்த கோல்டு சைக்கிள்ன்ற ப்ரோக்ராம்ல ரிலீஸ்ன்ற ப்ரோக்ராம் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம் டெய்லி நம்ம வந்து மைக்ரோ கரண்ட் மூலமா செலுத்தும் போது என்னன்னா நெகட்டிவ் போயிடுது. அது ஒண்ணு ரீசெண்டா நான் தெரிஞ்சு அதை பார்த்தேன். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ரூட் சக்கராவை நீங்க வந்து டியூன் பண்ண டெய்லி அது வந்து ½ ப்ரோக்ராம் இந்த மைக்ரோ கரண்ட் மூலமா பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பண வரவு வருது. டெய்லி பணம் வேணும்னா உங்களுக்கு கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பணம் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி இன்னும் என்னென்ன நிறைய விஷயங்கள் இருக்கு. மேடம் ரெடி ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே மேடம். ஓகே சார். நான் வீடியோல வரல, கரண்ட் இல்ல. பட் எனக்கு கோஹோஸ்ட் கொடுங்க, நான் அப்படியே ஷேர் பண்றேன் ஸ்கிரீன். ஓகே ஓகே. என்ன பேலன்ஸ் இருக்கு? கோச் இது மட்டும் கொடுத்துருங்க, 6 மட்டும். ஓகே சார். ப்ளூ ஆப் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ப்ளூ ஆப்ல கோச் பாருங்க. ஆமா. இல்ல இன்னும் வரல. ஓகே ரைட். ஓகே. ஓகே. சோ இப்போ என்னுடைய ஸ்கிரீன்ல வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். விசிபிளா இருக்கு இல்லைங்களா சார்? ஓகே ஓகே. விசிபிள். ஓகே. சோ இப்போ நான் வந்து ப்ளூ ஆப் வந்து ரன் பண்றேன். பிங்க் ஆப் வந்து சார் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ ஆப்புக்கான விஷயம் வந்து இவங்களாம் என்னுடைய கிளைண்ட்ஸ் நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து இவங்களுடைய இப்போ ஒருத்தவங்களுடைய கோச் அனாலிசிஸ் எப்படி இருக்கு, ஓகேவா? ஆடியபிளா? கேக்குதுங்க சார்? நான் ஓகே ஓகே. பேசுறது கேக்குது இல்ல? கேக்குது. கோய். ஓகே. நீங்க பேச கேட்கலாமா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. ஓகே ஓகே. கோய். ஓகே சார். ஸ்கிரீன் சரி பரவாயில்ல. ஓகே. இட்ஸ் ஓகேமா. இட்ஸ் ஓகே. இல்ல, அதான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். சரி, இந்த மீன் டைம் நீங்க ரெடி ஆகுங்க. இந்த மீன் டைம் நான் வந்து ஃபீட்பேக் இப்போ இது வரைக்கும் நான் சயின்டிஃபிக்கா சொன்னேன். அதுக்கப்புறம் மேடம் வந்து டெமோ காட்டினாங்க. பட் இந்த மீன் டைம் இதெல்லாம் யூஸ் பண்ணா என்ன நடந்தது அப்படின்றத, யூஸ் பண்ணவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத, அந்த ஃபீட்பேக் நீங்க பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வரதராஜன். நான் சென்னை குடுவாஞ்சேரியில் இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்னோட ப்ரொஃபஷனல் என்ன பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐடி இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ப்ளஸ் வந்து ஒரு பிராணிக் ஹீலிங் வந்து கற்றுக்கிட்டு நான் ஒரு பிராணிக் ஹீலராக இருந்திருக்கேன். ஸோ இளங்கோவன் சார் தான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தார், ஒரு புதுசாக ஒரு டிவைஸ் இருக்கு. அந்த டிவைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா உடம்புல இருக்க சக்கராஸ்க்கும் உடம்புல இருக்க ஆர்கன்ஸ்க்கும் வந்து ஃப்ரீக்வன்சி வழியாக வந்து ஜென்ரேட் பண்ணி நம்ம செல்ஸ் ரிப்பேர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உடம்பு சரியாக்கும் அப்படின்னாரு. சரி, அதை கேட்கும் போது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்காக அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். அவர் வந்து டிவைஸ் பற்றி எனக்கு கிளியராக சொன்னார், அது மாதிரி என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்தது. சரி, அதை சொல்லும் போது அதை வாங்கி ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா வந்து மேகிலின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணார். ப்ளஸ் அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டே நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வாட்டர் ப்ரோக்ராம்னு இருக்கு. அதில் டெய்லி ஒன்று நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் நியூட்ரிஷன் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நியூட்ரிஷன் கொடுக்கும்போது என் பாடியில் வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், நல்லா ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் 10 நிமிஷம் அந்த ப்ரோக்ராம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி குடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட டேஸ்ட், தண்ணியோட டென்சிட்டிலாம் மாறிட்டு நல்லா ஃபீல் பண்ண முடியுது என்னால். ப்ளஸ் வர 7 days ஆஃப் ஹீலி அந்த ஸ்கீம், அந்த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் 7 days ரன் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து அந்த பீயிங் யூஸ் பண்ணும்போது என்னால் வந்து ரொம்ப அந்த காம்னஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது என்னால். ஸோ பீயிங் வந்து சோல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற அந்த ப்ரோக்ராம் தெரிஞ்சது. அந்த பீயிங் என்னைக்கு நான் யூஸ் பண்ணோம், எனக்கு வந்து ஒரு இனம் புரியாத ஒரு அமைதி எனக்கு தெரிஞ்சது. ஸோ நல்லா இருக்கு இந்த டிவைஸ். இது இன்னும் ஃபியூச்சர் யூஸ் பண்ணும்போது நிறைய. செந்தில்குமார், நான் வந்து வேலூர் மாவட்டத்தை சார்ந்தவன். பேசிக்லி ஐ எம் போலீஸ் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். டெக்னிக்கல் விங் இருக்கு, அந்த விங்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேலூர்ல. ஸோ இந்த டிவைஸ் வந்து ஒரு பிரேம்சந்த் நம்பிராஜன் சார் வந்து ரெஃபர் பண்ணாரு. அவர் மூலமா தான் அதை வாங்கினேன். ஃபர்ஸ்ட் வந்து கலைவாணி மேடம் வந்து கைட் பண்ணாங்க.
இப்போ ஆல்மோஸ்ட் அதுல இருக்கிறது எல்லாமே நானே வந்து அடுத்தது என்ன நானே பார்த்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா அந்த மேகி வாட்டர் ஆக்டிவேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுல நிறைய டெய்லி ஒன்னொன்னு பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நான் ஆக்சுவலா ஒரே வாட்டர்ல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஒரு ஜார்ல போட்டிருக்க அந்த வாட்டர்ல ஒன் ஆர் மோர் ப்ரோக்ராம்ஸ் ஒரே வாட்டர்ல ஆக்டிவேஷன் பண்ண முடியும். வேலை செய்யுது. தனித்தனியா ஆக்டிவேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டிவேஷன் பண்ணிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு வேற ஆக்டிவேஷன் போடணும் அப்படின்னு தேவையில்லைங்க. ஒரே ஜார்ல தண்ணி வச்சுட்டு நீங்க ஒரு 3-4 ஆக்டிவேஷன் ஒரே வாட்டர்ல பண்ணாலும் எல்லாமே ஒன்னா தான் ஒர்க் ஆகும். அடுத்தது நான் சென்னையில இருந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ நான் இந்த டிவைஸ் வாங்கி ஒரு 4 months இருக்கும். ஸோ நான் வந்து என்னோட பர்பஸ்க்காகவும் என்னோட பசங்க என்னோட ஹஸ்பண்ட் எல்லாத்துக்குமே நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் ப்ரோக்ராம் சொல்லிட்டு நான் அவங்களுக்கு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பத்தாவதுக்கு இப்போ அவங்க உடம்பு சரியில்லாத போது வந்து நான் ஷிவர் போட்டு ஸோ அந்த மாதிரி போட்டு அப்புறம் ரிலீஸ் போட்டு கோல் சைக்கிள் போட்டு அது மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் டெய்லி வந்து ரூட் சக்கரா ஆக்டிவேட் பண்றது பிளஸ் வந்து மென்டல் பேலன்ஸ் பண்றது பிளஸ் வந்து அதுல இருக்கிற அந்த ஜெம்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு வந்து சுகர் இருக்கு. ஸோ சுகர்னால அவருக்குமே வந்து சுகருக்கான மெரிடியன்ஸ்ல போய் செக் பண்ணிட்டு ஸோ அதுக்கான இதுவுமே நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து நல்லாவே கொஞ்சம் ரிசல்ட் நல்லாவே தெரியுது. ஸோ இது ஒரு நல்ல டிவைஸா தான் எனக்கு படுது. ஸோ ஐ எம் லக்கி டு ஹேவ் திஸ் டிவைஸ். தேங்க்யூ. நிஷா பேசுறேங்க, கோயம்புத்தூர்ல இருந்து. ஆக்சுவலி இந்த டிவைஸ் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான டிவைஸுங்க. என் பொண்ணுக்கு லேர்னிங்க்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிருந்தேங்க. அப்புறம் உடம்பு சரியில்லாதப்போ கோல்ட் சைக்கிள் எல்லாம் என் பொண்ணுக்கு நல்லாவே அதை ஹெல்ப் பண்ணிச்சுங்க. வயிற்று வலி எல்லாம் ஒரு 1/2 hourலயே ரொம்ப கியூர் ஆயிடுச்சுங்க. எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் டைம் எடுத்ததுமே ஹாலிலி ப்ரோக்ராம் போட்டாலே நமக்கு என்ன அன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் தேவையோ அதை நமக்கு காமிச்சிடுதுங்க. அதை தினமும் அதை ரன் பண்ணாலே ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே இருக்குங்க. ஆறா கூட 7 சக்கராஸும் நமக்கு எப்படி இருக்குங்கிறது அது நல்லாவே தெரியுதுங்க. இதுல கோல்ட் சைக்கிள், மென்டல் பேலன்ஸ், சோல் சைக்கிள் இது எல்லாமே எல்லா ப்ரோக்ராமே ஒரு மாதிரி அமேசிங்கா தான் இருக்குங்க. உண்மையாவே அந்த பொண்ணுக்கு அந்த லேர்னிங் இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சுங்க. இந்த 12th எக்ஸாம் எழுதும்போது அவ உண்மையாவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இது நான் அவளை 2 செகண்ட் பேச சொல்றேங்க. யூஸ் பண்ணேன் லைக் ரீசன்ட் டேஸ்ல சொல்லி அதுக்கப்புறம் லேர்னிங் சைக்கிள் யூஸ் பண்ணேன். லைக் யூஸ் பண்ணா நம்மளுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். லைக் நான் 10th I wasn't using. நான் 12th இப்போதான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். 10th ஆக்சுவலி ஐ மீன் ஆவரேஜ் லேர்னர். லைக் இது எப்படின்னா 10th நான் மார்க் வாங்கினதை விட லைக் இந்த லேர்னிங் சைக்கிள் எல்லாம் யூஸ் பண்ணும்போது லைக் இன்னுமே எக்ஸ்ட்ராவா லைக் இன்னும் எப்படி சொல்றது என்ஹான்ஸ் மை லேர்னிங் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். என்னுடைய நேம் வந்து ஸ்ரீ கலைவாணி. நான் வந்து ஒரு அக்யூபஞ்சரிஸ்ட், ரேகி மாஸ்டரா இருக்கேன். ஸோ இப்போ நான் ஆக்சுவலா வந்து என்னோட பேசிக் இது வந்து சென்னை தான். நான் சென்னையில இருந்து இங்க கோயம்புத்தூர்ல வந்து இங்க செட்டில் ஆயிருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு 2 years ஆகுது நான் இங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். எனக்கு இந்த ஹீலி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 6 months பேக் எனக்கு கிடைச்சது. அப்ப வந்து நான் இதோடைய பொட்டென்ஷியல் எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா, எனக்கு வந்து இந்த ஹீலிங் கான்செப்ட்ஸ்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால, இந்த ரேக்கி பத்தியும் இந்த பிரபஞ்ச சக்தியை பத்தியும் எனக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதால, இந்த ஹீலி டிவைஸ் வந்து சார் எனக்கு சொன்ன மாத்திரத்திலே அந்த கான்செப்ட்ஸ் எனக்கு ஈஸியா புரிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நீட் ஆஃப் தி அவர்ன்ற மாதிரி நான் இமீடியட்டா எந்த ஒரு செகண்ட் தாட்டுமே இல்லாத இமீடியட்டா புக் பண்ணி நான் அதை வந்து வாங்கிட்டேன். ஸோ அப்ப வாங்கினதுல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த ஒரு 6 months பேக் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. என்னோட ப்ராசஸ் என்னோட growth எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா பொறுமையா போயிட்டு இருந்தது. ஆனா 6 months வந்து எனக்கு ரொம்ப ஃபாஸ்டா growth ஆகுறது வந்து என்னால பார்க்க முடியுது. ஏன்னா நான் வந்து இங்க வந்த உடனே நியூ பிளேஸ்ல வந்து ஒரு ஹீலிங் சென்டர் வைக்கிறதோ ஒரு கிளினிக் வைக்கிறதோ, நான் சிம்பிளா ஒரு சின்ன இடத்துலதான் இங்க வந்ததுல கிளினிக் வச்சிருந்தோம். சோ அந்த இடத்துல இருந்து எனக்கு அடுத்த ஒரு பெரிய கோல் அப்படின்றது பார்த்தா எல்லாருமே கேட்டுட்டே இருந்தாங்க, என்ன உங்களுடைய 2024 அச்சீவ்மெண்ட் வேணும் அப்படின்றதுல நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு மனசுல என்னன்னா இந்த ஹீலிங்கை வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும். இந்த ரேக்கி ப்ராசஸ் வந்து எவ்வளவு ஒரு பொட்டென்ஷியல் நிறைஞ்சது, எவ்வளவு ஒரு அற்புதமான சக்தின்றது தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 5-bedded ஹீலிங் சென்டர் வந்து ஓபன் பண்ணுன்றது எனக்கு ஒரு மைண்ட்ல இருந்துட்டே இருந்தது. சோ ஆனா அதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது நியர் ஃபியூச்சர்ல கூட பெருசா எனக்கு வந்து ஐடென்டிஃபை ஆகிற மாதிரி இல்லை.
ஒரு கேட்டதுக்கு ஓகே எனக்கு ஒரு 5 பெடர் ஹீலிங் சென்டர் வேணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் பிரபஞ்சத்துக்கிட்ட. ஆனா எனக்கு அது நடக்குமா, அது எவ்வளவு தூரத்துல நடக்கும், எதுவுமே வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ற அளவுல எனக்கு இல்லவே இல்லை. ஆனா இந்த ஹீலி வந்த பிறகு இதுக்கு சில புரோட்டோகால்ஸ்ல இந்த இப்போ நீங்க இப்ப எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் வந்து கோல் சைக்கிள் ரன் பண்றது எல்லாமே நானும் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் இந்த ஆரா அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இதை பத்தின நிறைய இந்த அகாடமில போய் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இது எப்படி இதை வந்து இன்னும் பொட்டென்ஷியலா நம்ம யூஸ் பண்றதுன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். சோ அப்ப இந்த கோச் அனாலிசிஸ் இதெல்லாம் வந்து கீப் ஆன் ரன் பண்ணிட்டே இருந்தேன். இப்ப நான் வந்து ஒரு மல்டிபிள் கோச் அனாலிசிஸ் போட்டு நான் ரன் பண்ணுவேன். சோ அந்த மாதிரிலாம் நம்ம ரன் பண்ண நம்மளோட ஃப்ரீக்வன்சியை அதிகரிக்கிறதும் என்னுடைய growth வந்து ட்ரெமெண்டஸா ஃபாஸ்டா போறதையும் நான் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ ஆஸ் ஐ விஷ் எனக்கு வந்து விதின் 3 months ஆஃப் திஸ் இயர், அதாவது நான் மார்ச் 25th அன்னைக்கு 5 பெட்டட் ஹீலிங் சென்டர் நாங்க வந்து புதுசா ஒரு இடத்துல அரௌண்ட் 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஓபன் பண்ணிட்டோம். ஸோ அது நான் சொன்ன மாதிரி நான் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்ல தான் நான் சின்ன கிளினிக் வச்சிருந்தேன். அதுல இருந்து ஒரு ட்ரெமெண்டஸ் growthன்றது நான் சொன்ன இந்த விஷயத்திலே எல்லாருமே புரிஞ்சிருக்கும். என்னுடைய பேர் இளங்கோவன், சென்னை. ஸோ இந்த ஆரா சக்கரா அப்படின்றது அதுல வந்து மேடம் ரெடியா? நீங்க மேடம் ரெடியா? ரெடி ரெடி ஓகே சார். ஓகே, நீங்க கனெக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிற ஆரா சக்கரா எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ண போறோம்? அதாவது இன்னும் சொல்லப்போனா இந்த குவாண்டம் சென்சார் இந்த டிவைஸை வச்சு ஆரா சக்கரா ஆராவை எப்படி பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிறது எப்படி நம்ம அனலைஸ் பண்றோம்? அதுக்கு ப்ளூ ஆப்னு இருக்கு. அந்த ப்ளூ ஆப் மூலமா ஆராவை அனலைஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஒவ்வொரு சக்கரால இருக்கிற இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை வந்து அது வந்து ஸ்டேட்மெண்ட்டா கொடுக்கும். அது எப்படி அதை எடுக்கணும் அப்படின்றத மேடம் உங்களுக்கு டெமோ காட்டுறாங்க. அது மூலமா ஒருத்தருடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல, அதாவது ஆராவில் சக்கரால ஒவ்வொரு சக்கராவில் இருக்கிற ஒவ்வொரு சக்கரம் ஒரு வேலையை பார்த்தீங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுல இருக்கிற இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி வந்து இங்கிலீஷ் லைக் லாங்குவேஜா பிடிஎஃப் ஃபைலா கொடுத்துரும். அதை நம்ம படிச்சு பார்த்து அதுல ப்ரெசன்ட் ஸ்டேட்ன்றது வந்து நம்மளுடைய இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி, டிசைர்டு ஸ்டேட்ன்றது நம்மளுடைய பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி. அந்த பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி தான் வைப்ரேட் பண்ணும். அது எப்படின்றத மேடம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்ப சார் சொன்னதை வந்து நீங்க கேட்டிருக்கும் போதே நான் ரன் பண்ண பாத்தீங்க இல்லையா? இப்ப அவங்களுடைய ஆராவை வந்து அனலைஸ் பண்ணோம். அவங்களுடைய சக்ராஸ் எதெல்லாம் இம்பேலன்ஸ் ஆயிருக்குன்னு இதுல வந்துருச்சு. இப்ப நான் கண்டினியூ கொடுக்குறேன். என்ன பண்றேன்னா டீப்பர் அனாலிசிஸ் பண்றேன். ஸோ இப்ப என்னென்ன சக்ராஸ் வந்து இம்பேலன்ஸ் இருக்கோ அதை டீப்பரா அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணி நமக்கு ஒரு பிடிஎஃபாவே கொடுத்துரும். இப்ப பாத்தீங்கன்னா இது பாருங்க, அவங்களுக்கு ரூட் சக்கரால இம்பேலன்ஸ் இருக்கு, த்ரோட் சக்கரால இருக்கு, அதுக்கப்புறம் ஹார்ட் சக்கரால இருக்கு. ஸோ இந்த 3 சக்கராவுடைய பிரசன்ட் ஸ்டேட்டும் இங்க வந்து கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கு. என்ன இவங்களுடைய கண்டிஷன், இப்ப இவங்களோட தாட் பேட்டர்ன்ல என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கோ அது வந்து இங்கே கொடுத்துருது. அது கூடவே இந்த டிசைட் ஸ்டேட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த டிசைட் ஸ்டேட் தான் அவங்களுக்கு வந்து சேஞ்சஸ் உருவாகணும். அதுக்கான டிசைட் ஸ்டேட்டும் இங்க கொடுத்துருது. ஓகே, இவ்வளவும் நம்ம பிடிஎஃபா இருக்கு, இதை நம்ம உட்காந்து படிக்க முடியுமா, படிச்சு நம்ம மாத்திக்க முடியுமானா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அது சாத்தியமே இல்லாத இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா சிம்பிளி வைப்ரேட். இப்ப நான் வைப்ரேட் கொடுக்குறேன். ஒரு 17 செகண்ட்ஸ் டெமோ பர்பஸ்க்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்ப கொடுத்தேன்னா இங்க பாருங்க, இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி. இவங்க வந்து இந்த உலகத்துல எங்க இருந்தாலுமே இவங்களுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி ரிசீவ் ஆயிட்டே இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆரா வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்டே. அதனால என்கிட்ட அவங்க ஆரா ஸ்டோர் பண்ணிருக்கதால இவங்க எங்க வேணாலும் இருக்கலாம். இந்த போனும் இந்த டிவைஸும் மட்டும் இருந்தா போதும், அவங்களுக்கு டைரக்டா வந்து அவங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி சென்ட் ஆயிடும். இதுதான் ஆரா அனாலிசிஸ். நான் இப்ப அந்த கோச் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுல அனாலிசிஸ், இந்த கோச் அனாலிசிஸ்ல இதுலயே வந்து டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இதுவும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை இங்க இந்த ஃபோக்கஸ்லயே நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இவங்களுக்கு ஜஸ்ட் வந்து இந்த அபண்டன்ஸ்க்கு ஐ ஸ்டாண்ட் மை செல்ஃப், ஐ எம் ஓப்பன் டு த இன்ஃபினிட் அபண்டன்ஸ் தட் சரௌண்ட்ஸ் மீன்றதை செலக்ட் பண்றேன். ஓகேங்களா? இந்த இன்டென்ஷன் அவங்களுடைய ஆரிக் ஃபீல்ட்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்றது நம்ம அனலைஸ் பண்றோம். இப்ப பாருங்க, அவங்களுக்கு அனாலிசிஸ் ஓடிட்டு இருக்கு. இதுதான் திமாட்டிக் ஃபீல்டுன்னு சொல்றது. அதாவது இந்த 10 திமாட்டிக் ஃபீல்டுல அவங்களுடைய இன்டென்ஷன் எவ்வளவு தூரம் இருக்குன்றது காட்டிடுது. இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த இன்டென்ஷன் சூப்பரா இருக்கு. இத செல்ஃப் ஒர்த் ஃபுல் கிரீன்ல இருக்கு. அதுக்கப்புறம் கோலும் ரொம்ப நல்லா இருக்கு, எமோஷனல் பேலன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு, பொட்டன்ஷியலும் நல்லா இருக்கு. இவங்க ஆக்சுவலா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இதுல வந்து பார்க்கும்போது இந்த இதை நாம வந்து இவங்களுக்காக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வேற ஒரு ப்ரோக்ராம்ல. ஸோ அதுலயே வந்து செகண்ட் பிரான்ச்சும் வந்து அவங்க ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இவங்களுடைய பொட்டன்ஷியல் இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப அவங்களுக்கு என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த டிவைஸ் சொல்லுதுன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒர்க் பண்ணணும்னு அதுவே சொல்லியிருக்கு. நம்ம ஒரு டெமோ பர்பஸ்க்கு நான் எல்லாமே ஜஸ்ட் செலக்ட் பண்ணி
டீப்பரா அனலைஸ் பண்றேன். இப்ப டீப்பரா அனலைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த 10 திமாட்டிக் ஃபீல்டும் இதுல இருந்து அதாவது பாசிட்டிவ் அஃபர்மேஷனை செலக்ட் பண்ணி கொடுக்கும். இவங்களுடைய இந்த இன்டென்ஷனை எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்ணுது, எப்படி வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இதுவே இந்த டிவைஸே வந்து ரெண்டு பாசிட்டிவ் அஃபர்மேஷனை ஒரு திமாட்டிக் ஃபீல்டுக்குள்ளேயே சப் பேராமீட்டர்ஸ் இருக்கு. அதுக்கேற்ற வந்து பாருங்க, பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி காட்டுது பாருங்க. இதுலயே வந்து ஒரு இதா மாறிட்டு இருக்கு பாருங்க. ட்ரஸ்ட், ஸோ செல்ஃப் லவ் அண்ட் ஆல்ட்ரிசம், இந்த மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் கீழேயும் அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷனே இந்த டிவைஸை செலக்ட் பண்ணி இப்போ வந்து நமக்கு ஒரு பிடிஎஃபாவே கொடுத்துரும். ஸோ அது பிடிஎஃபா கொடுத்த பிறகு நம்ம வந்து அதை தினமும் படிக்கணும் அப்படின்னா அதுவும் வந்து இன்னைக்கு சேலஞ்சா இருக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியஸ்ட் வே வந்து வைப்ரேஷன். ஸோ இதுல என்ன ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இந்த ஹீலிலன்னா, ஸோ அதாவது அனலைஸ் பண்றது மட்டும் இல்லாம ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணி சொல்யூஷனும் வந்து வைப்ரேஷனா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் வந்து நம்ம ஃப்ரீக்வன்சியை வந்து வைப்ரேட் பண்ணி பண்ணி நம்ம அனுப்பும் போது அவங்களுக்கு அவங்களுடைய ஆரிக் ஃபீல்ட்ல அது தினமும் பம்பார்ட் ஆயிட்டே இருந்ததுன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா விதவுட் தர் மைண்ட்ஸ் இன்டர்வென்ஷன் அவங்க வந்து அவங்களுடைய ஆக்ஷன்ல வந்து அதை பார்க்க முடியும். அதாவது மெட்டீரியல் வேர்ல்ட்ல அதை வந்து ஒர்க் ஆகுறத அவங்க பார்க்க முடியும். இதோ நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் இவ்வளவும் இன்டென்ஷன் வந்து டிசைர் ஸ்டேட்டா வந்திருக்கு. ஸோ நான் இங்க வந்து வைப்ரேட் பண்றேன். இப்ப பாருங்க, இவங்களுக்கு 17 செகண்ட்ஸ் தான் பண்றேன். 17 சாரி இப்ப 17 செகண்ட்ஸ் நம்ம அவங்களுக்கு வந்து இந்த இன்டென்ஷனை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக அனுப்பிட்டு இருக்கோம். இந்த ஃப்ரீக்வன்சி 17 செகண்ட்ஸ் மட்டும் நம்ம நினைக்க வேண்டியதுல இதோட ஃப்ரீக்வன்சி பவர் வந்து ஹெவி. ஸோ இந்த மாதிரி இதை அனுப்பின பிறகு இப்ப திரும்ப உங்களுக்கு ஒரு கம்பாரிசனுக்கு இதே நான் ரன் பண்ணி காட்டுறேன். அந்த சார்ட்ல வந்து சேஞ்சஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்ப பாருங்க, ஐ எம் ஓப்பன். இதுதான் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? இதை அனாலிசிஸ் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட இதுல வந்து இன்னும் நல்லாவே மாறுதல் இருக்கு. அதாவது செல்ஃப் ஒர்த் அதே மாதிரி இருக்கு, பொட்டன்ஷியலும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எமோஷனல் பேலன்ஸும் ஃபுல்லா கோஸும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. திரும்ப அவங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணணும்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் அது வந்து டிவைஸ் செலக்ட் பண்ணு. ஸோ பாருங்க, 17 செகண்ட்ஸ் தான் ரன் பண்ணேன். 17 செகண்ட்ஸ்ல இமீடியட்டா அங்க வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கு இல்லையா அந்த திமாட்டிக் ஃபீல்ட்ல. அதுதான் இதோடைய பியூட்டி. ஸோ நம்ம ரன் பண்ண அவங்களுக்கு என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது கிரீனரா ஆக 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 இங்க மெட்டீரியல் வேர்ல்ட்ல அது நடக்கிறத அவங்க பார்க்கவே முடியும். ஸோ சார் சொன்ன மாதிரி இந்த பேட்ச் ஃபிளவர் இதெல்லாம் இருக்கிறத நான் ஜஸ்ட் காட்டிடுறேன். இதுதான் பேட்ச் ஃபிளவர் ரெமெடிஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃப்ரீக்வன்சியா இருக்கு. இது ஹோமியோபதி இது இருக்கு, கரேஜ் இருக்கு. அதே மாதிரி ஜெம் ஸ்டோன்ஸையும் நம்ம வந்து இப்ப இருக்கிற இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் சார்ட் நம்ம செக் பண்ணோம்னா இந்தந்த ஜெம் ஸ்டோன்ஸ் போடுங்கன்னு சொன்னா நம்ம ஒரு வாட்டியும் ஜெம் ஸ்டோன்ஸ் வாங்கிட்டு இருக்க முடியாது. ஆனா இப்ப நம்ம இதை வந்து இதுல அனலைஸ் பண்ணோம்னா என்னென்ன ஜெம் ஸ்டோன்ஸ் இந்த இன்டென்ஷனை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு வேணும்னு சொல்லிட்டு இதுவே வந்து கொண்டு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடும். ஸோ 5 ஜெம் ஸ்டோன்ஸ் அது லிஸ்ட் அவுட் பண்ணோம். அதை நம்ம போய் வாங்க வேண்டியதே இல்லை, இதுலயே நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். இது பாருங்க, சிட்ரின், வாட்டர்மெலான், டர்மலின், பிரேஸ்லியன், அமெத்திஸ்ட், எமரால்ட், கோவிலைட். ஸோ இதை வந்து ஜஸ்ட் நம்ம வைப்ரேட், இவ்வளவுதான் நம்ம வைப்ரேட்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்து ரன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான். அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அவங்களுக்கு இந்த ஜெம்ஸ்டோன் வந்து வேர் பண்ணா என்ன வருமோ அதை இப்பவே நம்ம ஃப்ரீக்வன்சி அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டினியூ இது சொல்லிட்டே போகலாம். சரி, இவ்வளவு ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, இதை நான் எப்படி இதுல இருந்து நான் செலக்ட் பண்ணுவேன், எனக்கு என்ன ப்ரோக்ராம் தேவை அப்படின்றத கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கேட்டா இதுல ஆல் ஹீலி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இந்த ஆல் ஹீலி ப்ரோக்ராம்ஸை நம்ம ரன் பண்ணி அனலைசிஸ் பண்ணும்போது இந்த 229 ப்ரோக்ராம்ஸ்ல இவங்களுடைய ஆரிக் ஃபீல்டையும் இவங்க செல்லுலார் லெவலையும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு என்ன ப்ரோக்ராம் பாருங்க. இவங்களுக்கு சொன்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ் லிஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. கோல் சைக்கிள்ன்றது மெயினா பண்ணணும், ஃபிட்னஸ் அடுத்தது அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும், மென்டல் பேலன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும், ஸ்டிமுலேஷன் ப்ரோக்ராம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும், சக்ரா ப்ரோக்ராம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஒரு வாரத்துக்கான ஷெட்யூலே அது வந்து கிளியரா போட்டு கொடுத்துரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு பெனிஃபிட்ஸ் வந்து இதுல இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஓவர் டு யூ சார். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நான் கேட்கலாம். ஓகே 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 ரைட். இப்போ ஒரு காலத்துல நீங்க பாத்துருங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க NS கிருஷ்ணன் பாட்டு இருக்கு, பட்டனை தட்டினா இட்லி வரணும், பட்டனை தட்டினா இப்போ பட்டனை தட்டினா வந்து தோசை கூட சொல்லலாம் மிஷின் வந்துச்சு. பார்த்துட்டு யூடியூப்ல பார்த்துருப்பீங்க தோசை மிஷின் எல்லாம். எதுக்கு சொல்ல வரேன்னா 60 வருஷத்துக்கு முன்னாடி பட்டனை தட்டினா இட்லி வரணும்னும் போது ஒரு பாட்டை தான் கேட்டோம். ஆனா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் அதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு உடம்புல, அதாவது ஒரு ரேடியோ வந்து நீங்க டியூன் பண்ணா எந்த ஸ்டேஷன்ல பாட்டு கேட்கணுமோ அந்த ஸ்டேஷனுக்கு உண்டான ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணா அந்த பாட்டை கேட்கறீங்களோ,
அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும். ஏன்னா எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கு, ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்போ அந்த ஃப்ரீக்வன்சியை நீங்க டியூன் பண்ணணும். டியூன் பண்றதுக்கு நமக்கு என்ன பண்றது, அதுக்கு தான் இந்த டிவைஸ் இருக்கு. அப்போ இந்த டிவைஸ் மூலமா பயோ எனர்ஜெட்டிக் கடைசியா சொன்னாரு பாருங்க, ஆல் ஏரியா ப்ரோக்ராம். அது என்ன பண்ணுன்னா, இந்த நம்மளுடைய பாடி, நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய ஃப்ரீக்வன்சியை ஆப்டிமலா கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்றதுக்கு இந்த ஆல் ஏரியா ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல அனலைஸ் பண்ணி என்னென்னலாம் இம்பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்ன ப்ரோக்ராம்லாம் ஒரு வாரத்துக்கு ரன் பண்ணணும்னு அதுவே ஷெடியூல் பண்ணி கொடுத்துருச்சுன்னா, நம்ம அதை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா ஆரோக்கியமாவும் இருப்போம், சந்தோஷமாவும் இருக்கலாம். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து மைண்ட் மூட் அவுட் ஆயிடும், இதுவாயிடும். பட் அதுக்கெல்லாம் இப்போ ஆக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது என்னென்னலாம் உங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்கோ நீங்க ஃபெமிலியர் ஆயிட்டீங்கன்னா அதை ரன் பண்ணா உங்களை வந்து நீங்களே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். உங்களை மட்டும் இல்லை, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரையும் நீங்க மேனேஜ் பண்ணலாம். இது இதை உங்க குடும்பத்துல மட்டும் இல்லை, இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னாலும் அவங்களுக்கு என்ன சேலஞ்ச் இருந்தாலும் இந்த ஹீலி டிவைஸ் மூலமா, இது கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் மேடம் ஒன்று சொன்னாங்க, ஒரு அலாவிதனும் அற்புத விளக்கம் மாதிரி இது அப்படின்னு. ஆமாங்க, உண்மையிலே இது வந்து ஒரு அலாவிதனும் அற்புத விளக்கம். உங்களுக்கு என்ன சேலஞ்ச் இருந்தாலும், உங்களுக்கு சேலஞ்சோ இல்லை உங்க ஃபேமிலி இருக்கவங்க சேலஞ்சோ இல்லை அடுத்தவங்களுக்கு சேலஞ்சோ, என்ன சேலஞ்ச் இருந்தாலும் அந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன ப்ரோக்ராம இந்த ஆப் இருக்கு. இந்த ப்ளூ ஆப் இருக்கு, பிங்க் ஆப் இருக்கு. இந்த சேலஞ்சுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு இது பெருசா நீங்க ட்ரெயின்லாம் ஆக முடியல. மொபைல் போனை யூஸ் பண்ண தெரிஞ்சா போதும். இவ்வளவு ப்ரோக்ராம் இருக்கு, நான் எப்படி இதெல்லாம் கத்துக்கிறது அப்படின்னா ஒரு சிம்பிள், இது மொபைல் போனை நீங்க யூஸ் பண்ண தெரிஞ்சாவே கத்துக்கலாம். இதுக்கு வந்து ட்ரைனிங், ஃப்ரீக்வெண்டா ட்ரைனிங் இருக்கு. தமிழ்ல ட்ரைனிங், இதுக்கு இந்த எப்படி இந்த டிவைஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி பண்ணணுன்றதுக்கு இதுக்கு ட்ரைனிங்லாம் இருக்கு. ட்ரைனிங் தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, தெலுங்குல இருக்கு, கன்னடாவில் இருக்கு, ஹிந்தி கன்னடாவில் இருக்கு, ஹிந்தி இருக்கு. எல்லாத்துலயுமே இதுல ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீலி வெப்சைட்ல ஹீலி அகாடமின்னு இருக்கு. அதுல வந்து நிறைய வீடியோஸ் அதுல இருக்கு. இது மட்டும் இல்லாம மாசத்துக்கு ஒரு தடவை டெஸ்டிமோனியல்னு ஒரு டெஸ்டிமோனியல் நைட்டுன்னு ஒண்ணு பண்ணுவோம். அது என்னன்னாக்கா எல்லாருமே வந்து அவங்க ஹீலியை யூஸ் பண்ணி அவங்க என்ன அவங்களுக்கு அவங்க சேலஞ்சஸை எப்படி ஓவர் கம் பண்ணாங்க, அவங்களுக்கோ இல்லை அவங்களுடைய கிளைண்ட்டுக்கோ, இதை பத்தி நிறைய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நமக்கு வந்து நிறைய வந்து அது மூலமா நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓ, இந்த இந்த ப்ராடக்டை எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலான்றது தெரிஞ்சிடும். ஸோ என்ன பண்ணலாம், அப்போ இது எங்க கிடைக்கும் அப்படின்னா, இது வந்து டிஃப்ரெண்ட் எடிஷன்ல இருக்கு. மொத்தம் 6 எடிஷன்ல இருக்கு. இங்க 5 எடிஷன் பார்த்தீங்கன்னா ஹீலி எசென்சியல்ன்றது எல்லாமே அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சர்வீஸ் இருக்கு. மொத்தம் டோட்டல் சர்வீசஸ் டோட்டல் எவ்வளோ அப்படி பண்ணா 229 ப்ரோக்ராம் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இந்த ஹீலி எசென்சியல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது பேசிக் பர்சன் ஒரு மாடல் தான் இருக்கு. அந்த மாடல்ல வந்து மொத்தம் 4 ஹீலி ப்ரோக்ராம் இருக்கு. அதனுடைய காஸ்ட் பார்த்தா கிட்டத்தட்ட காஸ்ட் வந்து ரேஞ்சஸ் ஃப்ரம் 23,000 to 3,51,000 வரைக்கும் இந்த ப்ராடக்டோட ரேஞ்ச் இருக்கு, டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ். பட் இதுல ஒவ்வொன்று இப்போ ஹீலி வந்து 4 ப்ரோக்ராம் இருக்கு, ஹீலி கோல்டுல 10 ப்ரோக்ராம் இருக்கு, ஹீலி ஹோலிஸ்டிக்ல 61 ப்ரோக்ராம் இருக்கு, ஹீலி ரெசனன்ஸ்ல வந்து 98 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, ஹீலி ரெசனன்ஸ் பிளஸ்ல 124. பட் அதே வந்து டாப் எடிஷன், அதாவது டாப் மோஸ்ட் எடிஷன் தான் ஹீலி ப்ரொஃபஷனல் எடிஷன் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல மொத்தம் 6 மாடல் இருக்கு. இதனுடைய காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,46,740. ஹீலி டிவைஸ் வந்து டைம் வேவர் டிவைஸினுடைய ஒரு காப்பி தான் இது. பட் அந்த டிவைஸ் டைம் வேவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 lakhs to 1 crore. அதுல 70% வேலைய இந்த ஹீலி டிவைஸ் பண்ணுது. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட இது 70 lakhs இருக்கணும். 70 lakhsலாம் இல்லை. இது எல்லாருக்கும் அஃபோர்டபுள் கிரியேட் பண்ணுறதுக்காக தான். இதுல டெக்னாலஜி இருக்கு, ஏஐ டெக்னாலஜி அதுபடிதான் இருக்கு. இப்போதைக்கு என்னன்னா ஒரு ஆஃபர் இருக்குங்க. என்ன ஆஃபர் அப்படின்னா 30% டிஸ்கவுண்ட். எதுக்கு 30% டிஸ்கவுண்ட்னா டாப் 3 மாடல், அதாவது ரெசனன்ஸ் பிளஸ் ரெசனன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் 1,30,000 வெறும் 91,046 தான் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட். அதே வந்து பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸ் பிளஸ் வந்து 2,10,000 பதில் 1,51,990. ப்ரொஃபஷனல் எடிஷன் பார்த்தீங்கன்னா 3,46,000 பதில் ஒன்லி 2,42,780 தான் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட். இந்த மாசம் என்ன ஒண்ணுன்னா இதுல வந்து இன்னொரு டிவைஸ் இருக்குங்க, மேக் ஹீலி அப்படின்றது. அதாவது ஹீலின்றது பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு, அதாவது ஹியூமனுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை அனலைஸ் பண்றது தான் ஹீலி டிவைஸ். இதே இன்னொரு டிவைஸ் இருக்கு, அது ரவுண்டா இருக்கும். இந்த படம் பாருங்க, இங்க இருக்காரு. இந்த டிவைஸ் என்ன பண்ணுன்னா ஸ்பேஸை வந்து ஹார்மோனைஸ் பண்ணும். இப்போ இந்த ஹீலி டிவைஸை நீங்க வீட்டில் வச்சிருக்கீங்கன்னா 10 அடி ஹைட்டும்
ரேடியேஷன் 3 மீட்டர்ஸ் ரேடியேஷன் அந்த இடத்துல யாரு உட்கார்ந்து இருந்தாலும் எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹார்மோனைஸ் பண்ணிருக்கோம். இன்னும் ஒரு குடும்பத்துல சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாம எப்பவும் அவங்க ஹார்மோனைஸ்டா இருக்கணும். எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஃப்ரீக்வன்சி சரியா மேட்ச் ஆகாததான ப்ராப்ளம். பட் இங்க ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் மேட்ச் பண்ணும்போது என்ன ஆகும், குடும்பத்துல ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இல்ல ஒரு ஆபீஸ்ல ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா அந்த டிவைஸை வைக்கும் போது ப்ராஸ்பரிட்டியும் இருக்கு. இன்னொன்று வாட்டர் வந்து மாலிகூல் ஸ்ட்ரக்சரை மாற்றி அசிடிட்டி வாட்டர் அல்கலின் வாட்டராகவும் கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு அதை வந்து தண்ணியை வந்து நல்ல குடிக்கிற அளவு எனர்ஜி வாட்டராகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து இந்த இதுல இன்னொரு முக்கியமானது வந்து 14 days பீரியட் இருக்குங்க. இந்த டிவைஸை நீங்க வாங்கிட்டு நீங்க ஒரு 14 டிவைஸ் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா 14 daysல 14th டே இல்லைங்க எனக்கு செட் ஆகாது அப்படின்னா நீங்க திருப்பி கொடுத்துடலாம். ஸோ 14 days ரீஃபண்ட் பாலிசி இருக்கு. கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கேட்க போதில்லை, உங்களுக்கு பைசா வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. பட் என்ன இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு பாருங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 6 மாசமா இந்த டிவைஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் என்னுடைய கிளைண்ட்டே வந்து ஒரு 100 பேருக்கு வந்து நான் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஹீலிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணா அவங்களுக்கு ஆல் ஏரி ப்ரோக்ராம் ரன் பண்றேன். பணம் வேணுன்றதுக்கு, பணத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அந்த ரூட் சக்கரவை எப்படி பண்றேன். அப்புறம் மென்டல் எபிலிட்டி, மென்டல் ப்ராப்ளம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு எமோஷனல் மென்டல் டிசார்டர் இருக்கும். அந்த மாதிரி உள்ள கிளைண்ட்டையும் வந்து நான் ட்ரீட் பண்ணி அவங்க சரி பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் அவங்களே வந்து கேட்டாங்க, சார் எனக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல, எனக்கு யாரோ செய் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னாங்க. பட் நான் என்ன பண்ணேன், அப்படி செய் பண்ண அது மாதிரிலாம் இருக்கா என்னன்னு தெரியல. அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியா நான் எடுத்துக்கிறேன். பட் இந்த ஹீலி டிவைஸ் மேல டிஃபென்ஸ்னு ஒன்று இருக்கு. அந்த டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் போட்டு ரன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து என்ன, அதாவது பிளானட்டோடைய எனர்ஜி அவங்களுக்கு தாக்குதா இல்ல அவங்களுடைய சட்டில் எனர்ஜி அவங்கள டிஸ்டர்ப் ஆயிருக்கா. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆரிக் பாடி அது டிஸ்டர்ப் ஆகுறது 2 ஃபேக்டர் இருக்கு. ஒன்னு இன்டர்னல், இன்னொன்னு எக்ஸ்டர்னல். இந்த எதெல்லாம் அவங்க டிஸ்டர்ப் பண்றது, எதெல்லாம் இன்டர்னலா எக்ஸ்டர்னலான்றத அனலைஸ் பண்றதுக்கும் இந்த டிவைஸ் மூலமா அனலைஸ் பண்ணலாம். அது நான் வந்து பண்ணி அவங்களுக்கு பண்ணியிருக்கேன். இன்னொன்று முக்கியமா வந்து ரீசெண்டா நான் பண்ண ஒரு ப்ரோக்ராம் என்ன, கோல்டு சைக்கிள் அப்படின்ற ப்ரோக்ராம் மூலமா ரெடியூஸ்ன்னு ஒரு சப் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு. அந்த ப்ரோக்ராம் வந்து டெய்லி வந்து அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது நெகட்டிவா அவங்களே நினைச்சிருக்காங்க, எனக்கு ஏதோ பேய் பிடிச்சிருச்சு, யாரோ ஏதோ சேவ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு நினைச்சிருந்தா கூட இந்த ப்ரோக்ராமை ஒரு கண்டினியூஸா ஒரு வாரம் ரன் பண்ணும்போது அவங்க கிட்ட வந்து ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியுது. பட் அதுவும் இதுல யூஸ் பண்ணுது. பட் மொத்தத்துல என்னன்னா ஃப்ரீக்வன்சியை மாற்றத்துக்கு ஆப்டிமல், அதாவது டிவைஸ் மூலமா பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிற இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை அனலைஸ் பண்ணி பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை அனுப்புது குவாண்டம் சென்சார் மூலமா. அது எப்படி அனுப்பும், எங்கேயோ இடத்துல இருந்து எங்கே இருந்தாலும் அனுப்ப டிஸ்டன்ஸ் ஹீலிங் மூலமா. அது எப்படி பண்ணோம்னா அதுக்கு சயின்ஸ் பேர் வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். எல்லாமே இந்த அடிப்படையில் தான், பிசிக்ஸ் இந்த அடிப்படையில் தான் இது வந்து வேலை செய்யும். ஸோ வாட் நெக்ஸ்ட், இது வரைக்கும் ப்ரோக்ராம் பார்த்தீங்க, ப்ராக்டிக்கலும் பார்த்தீங்க, அதை பற்றி யூஸ் பண்ணவங்க அவங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்தாங்க, அதையும் பார்த்தீங்க. சரி, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பட்சத்தில் ஓகே, இந்த கிரியேட் பண்ண இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஓகே இந்த ப்ரோக்ராம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம், யூஸ் பண்ணி நல்லா இருந்தால் வச்சுக்கலாம், இல்லை 14 daysல ரீஃபண்ட் பண்ணிட்டு பணத்தை வாங்கிக்கலாம் நீங்கள் பார்க்கணும்னா, இல்லை இந்த ப்ரோக்ராம் இதை பற்றி இன்னும் பெருத்துறேன், ஏன்னா நான் 1.5 மணி நேரத்தில் இவ்வளோதான் சொல்ல முடியும், நிறைய இருக்கு, பெரிய விஷயத்தில் நிறைய இருக்கு. இதை வந்து யார் உங்களுக்கு இந்த லிங்கை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, எஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட், ப்ரொவைட் மீ தட் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேளுங்க. அவங்க கூட உட்காந்து நீங்க பேசுங்க, அவங்க இன்னும் ஃபர்தரா டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு அதுல பிடிச்சிருக்கு, இன்னும் வேற என்ன டவுட் இருந்தாலும் அவங்ககிட்ட நீங்க கிளாரிபிகேஷன் வாங்கிக்கங்க. ஸோ இப்போ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்க இதுல வந்து கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்க ரெடியா இருக்கேன். இந்த டிவைஸை பத்தி, இதை யூஸ் பண்றதை பத்தி வேற ஏதாவது என்ன நீங்க கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நீங்க காயில் யூஸ் பண்றப்ப 100% வைக்க சொல்றீங்களே, இஸ் இட் கரெக்ட்? இல்ல 100% வந்து நீங்க வந்து காயில் யூஸ் பண்ண 100% வைக்கலாம் சார். சப்போஸ் நீங்க வயர் இந்த பிரேஸ்லெட் இருக்குல்ல அதை வச்சு பண்ணீங்கன்னா நீங்க வந்து 65 வைக்கலாம் சார். அது உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்க சார். இதுக்கு டெக்னிக்கல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதை நீங்க அட்டன் பண்ண வரும். அதான் சொன்னாங்க 100% யூசிங் காயில் மேக் இட் 100%. ஆமா சார். அப்புறம் உடனே எனக்கு கால் பண்ணுங்க சார், நான் உங்களுக்கு ஒரு நோட்ஸ் ஒன்று அனுப்பி வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.
ரைட் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? மிஸ்டர் மனோஜ் சொல்லுங்க. வணக்கம் சார். சார் கேக்குதா? கேக்குதுங்க, சொல்லுங்க. ஓகே ஓகே சார், ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு சந்தோஷம். வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓ அப்படிங்களா? ஓ ரைட் ரைட் ரைட். யாருன்னு புரிஞ்சதுங்களா? புரியுது, சோலார் எனர்ஜி. ஆமா ஆமா ஆமா. நாட் ஒன்லி சோலார் சார், பிளாக் செயினும் கூட. ஓ அப்படியா? ரைட் ரைட் ரைட். ஓகே. ஒரு பிராணி கீலரும் கூட. ஓ சூப்பர் சூப்பர் சார். அக்யூபஞ்சரிஸ்டும் கூட, சுஜோக்கும் கூட. அதாவது எனர்ஜி ஃபீல்டு எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. இடையில நான் வேற ஒரு சர்டிபிகேஷனுக்காக டெல்லியில கூப்பிட்டேன். சரி சரி சரி. அப்பதான் சொன்னாங்க, இதுல சென்னையில பத்மினி மேடம் அப்படிதான் அவங்க தான் இது பண்றாங்க. அப்ப பத்மினி மேடம் எனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். சரி சரி. அப்பதான் சொல்றாங்க அவங்க ஃபீல்டே மாறியாச்சு, இப்ப ஃபுல்லா எனர்ஜில தான் இருக்காங்க. அவங்களோட அந்த பேச்சிலேயே எனக்கு தெரிஞ்சது, நீங்க எனர்ஜி இளங்கோவன் மாதிரி எனர்ஜி பத்மினின்னு மாறிட்டாங்க. இல்ல சார், நான் எனர்ஜி இல்லங்கோ, அவங்க பாசிட்டிவ் பத்மினி சார். அது அன்னைக்கே இருக்கு, அது ஃபர்ஸ்டே அப்படிதான். இல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சது அவங்களோட பேச்சுல. ரொம்ப சந்தோஷம் சார். அதாவது நான் வேற ஒரு இது கேக்குறது என்னன்னா, இந்த டிஸ்டன்ட் இதுல சொன்னீங்க இல்லையா, அந்த மேடம் சொன்னாங்க டிஸ்டன்ட் இதுல பண்ணலாம் அப்படின்னு. அப்ப அந்த எக்யூப்மெண்ட் தேவை இல்லையா டிஸ்டன்ட் பண்ணும்போது? இல்ல டிஸ்டன்ஸ் இது இருக்குல்ல, இந்த டெய்லி டிவைஸ் இருக்கு இல்லையா. ஓகே. இல்ல நான் ஒரு இது பேஷண்ட் இப்ப காமிச்சாங்க இல்லையா, இல்ல அவங்க டிஸ்டன்ஸ் எங்க வேணா இருக்கலாம் சார். அதாவது ஃபர்ஸ்ட் அவங்களை என்ன பண்ணணும், அவங்களுடைய வைப்ரேஷனை கேப்சர் பண்றது. ஓகே. இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களுடைய வைப்ரேஷனை ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள கேப்சர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஹீலிங் ப்ராசஸ் பண்ணாலும், வைப்ரேட் பண்ணாலும், இந்த வைப்ரேஷன் அந்த என்ன கேப்சர் பண்ணுமோ அதுக்கு போகும். அது எங்க இருக்கும், அவங்க எங்க இருக்காங்களோ அங்கதான் இருக்கும். அவங்க கோயம்புத்தூர்ல இருக்கலாம், இல்ல டெல்லியில இருக்கலாம், இல்ல அமெரிக்கா இருக்கலாம், இல்ல சந்திர மண்டலத்துக்கே போகலாம். ஸோ இது வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அடிப்படையில் அது வந்து அந்த அந்த ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும் சார். பக்கத்தில் இருக்கணும் அவசியம் இல்லை. ஓகே. இல்ல நான் அதுதான் எனக்கு ஒரு டவுட்டா இருந்தது. ஏன்னா இந்த பிராணிக் ஹீலிங்ல நாங்க டிசிஷன் ஹீலிங் பண்ணுவோம். அதனால அந்த டிசிஷன் ஹீலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குதுங்கிறது கரெக்டா தெரியும். ஆனா இந்த ஒரு இதுல இப்போ நான் உங்ககிட்ட ஒரு பேஷண்டா இருக்கும்போது, அப்போ ஃபர்ஸ்ட் டைம் கண்டிப்பா உங்ககிட்ட வரணும் இல்லையா? ஆமா. இல்ல சப்போஸ் நீங்க வந்து நீங்க பக்கத்துல தான் வரலாம், இல்ல நேர்ல வர முடியாது, ரொம்ப டிஸ்டன்ஸ்ல, மேபி நீங்க துபாயில இருக்கீங்க, ஆனா உடனே என்னுடைய ஆறா சக்கராவை அனலைஸ் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும், ஆனா இதுக்காக நான் நேர்ல வர முடியாது அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க அங்க இருந்தே நான் உங்களை ஜூம்ல கனெக்ட் பண்ணி நான் உங்களுடைய வைப்ரேஷன் நான் வந்து கேப்சர் பண்றேன் சார். ஓகே. பண்ணிட்டு உங்களுடைய ஆறா சக்கரா ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணி அது மூலமா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஃபைல கொடுத்து உங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுவோம். ஓகே 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 சார். ஓகே ஓகே. கலைவாணி மேடம் கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்களா? ஆமா ஆமா. ஓகே ஓகே. ரொம்ப சந்தோஷம். நானும் கோயம்புத்தூர் தான். சொல்லும்போது தான் எனக்கு ஒரு இதா இருக்கு. ஓகே, கண்டிப்பா உங்களை காண்டாக்ட் பண்றேன் சார். வாங்க சார், வாங்க சார். பத்மினி மேடம், தேங்க்யூ வெரி மச். கலைவாணி மேடம், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற ஏதாவது இருக்குங்களா? சரி, ஓகே மேடம், நீங்க க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து இந்த டெக்னாலஜி என்னங்கிறத அழகா சார் சொன்னாங்க. மேடம் வந்து நிறைய ஹர்டல்ஸ் இருந்தாலும் அவங்க சொல்ல வந்த விஷயத்த தெளிவா அழகா சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம இந்த ப்ரோக்ராம் எப்படி யூஸ் பண்ணோங்கிறத ப்ராக்டிக்கலா சொல்லும் போதுதான் நமக்கு அதை பத்தி ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. அதே போல இந்த ப்ரோக்ராம் இப்ப நீங்க இந்த 1.5 மணி நேரம் அட்டென்ட் பண்ணீங்க, இப்ப கேள்விகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது மேபி இப்ப இல்லாம இருக்கலாம். நம்ம இதை க்ளோஸ் பண்ண பிறகு நைட்டோ இல்ல மறுநாளோ எப்போ உங்களுக்கு இது சம்பந்தமா எந்த டவுட் வந்தாலும் இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்றதுக்கு யார் உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்தாங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி இருந்தாலும் 1.5 மணி நேரத்துல எந்த அளவுக்கு அழகா கரெக்டா உங்களுக்கு வந்து கொடுக்க முடியுமோ அதை இளங்கோவன் சாரும் சரி, கலைவாணி மேடமும் சரி ரொம்ப அழகா கொடுத்திருந்தாங்க. அவங்க 2 பேருக்குமே நன்றி. அதே போல இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணவங்க அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. மீண்டும் ஒரு முறை அடுத்த வாரம் சந்திப்போம் என்று கூறி அதுவரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் இளங்கோவன் மற்றும் கலைவாணி அண்ட் பத்மினி. நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாய். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல்.